கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. உற்சாகமாக சந்தோஷமாக இருக்கீங்களா? அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். பிரைஸ் காட். ஒரு நிமிஷம் கண்களை மூடுவோம், ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். கர்த்தர் நம் மத்தியில் இருக்கிறார், கர்த்தருடைய பிரசன்னம் நம் மத்தியில் இருக்கிறது. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு கூட பேசும்படியாக எல்லாம் கண்களை மூடி அப்படியே வாயை திறந்து ஜெபிக்க ஆரம்பிப்போம். எல்லாம் ஜெபிங்க பார்ப்போம். நம்முடைய ஜெபத்தை கேட்கிற தேவன் நம் மத்தியில் இருக்கிறார். நாம் ஆராதிக்கிற தேவன் ஜெபத்தை கேட்கிறவர். ஆமென். நாம் ஜெபிப்பதை விரும்புகிறவர், நாம் ஜெபிப்பதை எதிர்பார்க்கிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஒப்பு கொடுப்போம், ஒப்பு கொடுப்போம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. தேங்க்யூ ஃபாதர், தேங்க்யூ ஃபாதர். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். உங்கள் மகிமை எங்கள் மத்தியில் இறங்குவதாக. கட்டுகளை உடைக்கிற ஆவியானவர் எங்கள் மத்தியில் இறங்கும்படியாய் ஜெபிக்கிறேன். ஆவியானவருடைய பிரசன்னம் எங்கள் மத்தியில் இறங்கட்டும். தேவ வல்லமை வெளிப்படட்டும். ஒவ்வொரு தேவ பிள்ளைகளின் கரத்தை நீட்டி கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆமென் ஆமென் ஆமென். நல்லவரே, பரிசுத்த ஆவியானவரே, எங்கள் மத்தியில் அசைவாடுவீராக. கர்த்தர் எங்கள் மத்தியில் அசைவாடுவீராக. உங்கள் நாம மாத்திரம் மகிமைப்படுத்தப்படட்டும். இன்றைக்கு ஒரு விடுதலை எங்கள் மத்தியில் உண்டாகட்டும். ஜனங்களுக்குள்ள ஒரு விடுதலை உண்டாகட்டும். நிமிர்ந்து நடக்க பண்ணுகிற தேவன் உங்கள் பிள்ளைகளை நிமிர்ந்து நடக்க பண்ணுவீராக, நிமிர்ந்து நடக்க பண்ணுவீராக. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. வந்திருக்கிற உங்கள் யாவரையும் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். ஆமென். அத்தனை பேரையும் வாழ்த்துகிறேன். என்னை அன்போடு அழைத்த அன்பு போதகர் அவரை இயேசுவின் நாமத்தில் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். அருமையாக ஆராதித்த அன்பு போதகர், வெளியில் நிற்கிற ஆவிக்குரிய தகப்பனார் போதகர், எல்லாரையும் இயேசுவின் நாமத்திலே நான் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். ஆமென். இந்த 2 நாட்களும் இங்கே ஊழியம் செய்வதற்கு என் மேலே சீட்டு விழுந்திருக்கு. அல்லேலூயா. 2 நாளும். இன்றைக்கு ஒரு 1-1.25 மணி நேரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த நேரத்தில் உங்கள் மத்தியில் ஆவியானவர் பேசுவார் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஆமென். என்ன சொல்ல வேண்டும், இந்த ஜனத்திற்கு என்ன பேச வேண்டும் என்று கேட்டபோது ஆண்டவர் ஒரு சத்தியத்தை வெளிப்படுத்தி அனுப்பியிருக்கிறார். இன்றைக்கு நாம் சிந்திக்க போவது, ஆண்டவர் ஒன்றை சேர்க்க போகிறார், ஒன்றை எடுக்க போகிறார். அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்களேன். ஒரு புதிய காரியத்தை நமக்குள் வைப்பதற்காக, நமக்குள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற ஒரு நெருக்கடியான, ஒரு பாரமான காரியத்தை கர்த்தர் இன்றைக்கு உங்களை விட்டு எடுக்க போகிறார். அல்லேலூயா. இதை எடுக்கும்போது புதிய காரியம் உங்களை நிரப்ப ஆரம்பிக்கும். கர்த்தர் சொல்லுங்க, என்னை விட்டு உன்னை எடுக்க போகிறார். எதுக்காகனா, புதுசை என் வாழ்க்கையில் வைப்பதற்காக. அப்போ புதுசை வைக்கணும்னா பழசை எடுக்கணும்ல. அல்லேலூயா. கர்த்தர் பழசை எடுக்க போகிறார், புதுசை வைக்க போகிறார். ஆமென் சொல்லுங்க. நம்முடைய தியானத்திற்காக ஒரு வசனத்தை வாசிப்போம். யாத்திராகம புஸ்தகத்திலே 33வது அதிகாரத்தில் 19வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். 33:19. என்னுடைய தயவை எல்லாம் நான் உனக்கு முன்பாக கடந்து போக பண்ணி
கூறுவேன். எவன் மேல் கிருபையாய் இருக்க சித்தமாய் இருப்பேனோ அவன் மேல் கிருபையாய் இருப்பேன். எவன் மேல் இரக்கமாய் இருக்க சித்தமாய் இருப்பேனோ அவன் மேல் இரக்கமாய் இருப்பேன் என்று சொல்லி. அல்லேலூயா. எவன் மேல் கிருபையாய் இருக்க சித்தமாய் இருக்கிறாரோ அவன் மேல் ஆண்டவர் கிருபையாய் இருப்பார். எவன் மேல் இரக்கமாய் இருக்க சித்தமாய் இருக்கிறாரோ அவன் மேல் ஆண்டவர் இரக்கமாய் இருப்பார். ஆமென் சொல்லுங்க. இன்றைக்கு நம்மேல கிருபையாய் இருக்க கர்த்தர் சித்தமாய் இருக்கிறார். நம்மேல இரக்கமாய் இருக்க தேவன் சித்தம் உள்ளவராய் இருக்கிறார். விசுவாசிக்கிறவங்க சத்தமா சொல்லுங்க பார்ப்போம். என் மேல கிருபையாக இரக்கமாக தேவன் இன்றைக்கு இருக்க போகிறார். அல்லேலூயா. நல்ல சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பாருங்க, இஸ்ரவேல்ல 12 கோத்திரம் காணப்பட்டது. இஸ்ரவேல்ல எத்தனை கோத்திரம் காணப்பட்டுச்சு? நம்ம ஊர்ல நிறைய ஜாதி இனங்கள் இருக்கிறது போல இஸ்ரவேலிலே 12 கோத்திரங்கள். யாக்கோபுக்கு 12 பிள்ளைகள் பிறந்தார்கள். அந்த 12 பேர்ல 12 பேரும் 12 கோத்திரங்களாய் மாறினார்கள். ஆமென். அந்த 12 பிள்ளைகளும் 12 கோத்திர பிதாக்களாய் மாறினார்கள். இப்படி இந்த கோத்திரங்களை கர்த்தர் ஆசீர்வதித்தார். இந்த கோத்திரங்களை ஒரு அடிமைத்தன பூமியில் வைத்து கர்த்தர் பெருக பண்ணினார். எகிப்திலே அவர்கள் பலுகி பெருகினார்கள். அல்லேலூயா. 400 வருஷம் கழிச்சு கர்த்தர் அவர்களை விடுதலையாக்கி வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஒரு பாலும் தேனும் ஓடுகிற தேசத்திற்குள்ளே அந்த 12 கோத்திரத்தையும் கொண்டு போய் சேர்த்தார். அந்த 12 கோத்திரத்திற்கும் சுதந்திரத்தை கொடுத்தார். தனித்தனி இடத்தை கொடுத்தார். நூல் போட்டு சீட்டு போட்டு பங்கு போட்டு அதை கொடுத்தார். இப்படி அந்த 12 கோத்திரங்களும் குடியமர்த்தப்பட்டது, கானானை சுதந்தரித்தது. ஆனால் இந்த 12 கோத்திரத்தின் முடிவை பார்க்கும்போது வெளிப்படுத்தின விசேஷத்திற்கு நாம் வருவோம். வெளிப்படுத்தின விசேஷத்துல பிரைஸ் தி லார்ட் 7வது அதிகாரத்திலே 5 வசனம் முதல் 8 வசனம் வரைக்கும் நாம் வாசிக்கும் போது ஆபிரகாமுக்கு கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தத்தின்படி கடைசி காலத்துல ஆண்டவர் ஒரு காரியத்தை செய்கிறார். என்ன செய்கிறாரு? இந்த கோத்திரங்கள் அழியக்கூடாது, இந்த ஜனங்கள் அழிந்து விடக்கூடாது என்பதற்காக ஒவ்வொரு கோத்திரத்திலிருந்தும் 12,000 பேரை ஆண்டவர் முத்திரை போட்டு கிருபையாய் பாதுகாக்கிறார். அல்லேலூயா. அதைத்தான் வாசித்தோம். எவன் மேல் கிருபையாய் இருக்க சித்தமாய் இருக்கிறாரோ அவன் மேல் கிருபையாய் இருக்கிறார். ஆமென். எத்தனை யுத்தம் வந்தாலும் சரி, எத்தனை உபத்திரவம் வந்தாலும் சரி, கர்த்தர் உங்கள் மேல் கிருபையாயிருந்தால் நீங்கள் முத்திரை போடப்படுவீர்கள், நீங்கள் பாதுகாக்கப்படுவீர்கள், நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள், நீங்கள் தப்புவிக்கப்படுவீர்கள். ஆமென் சொல்லுங்க. பிரைஸ் காட். ஆபிரகாமுக்கு செய்த வாக்குத்தத்தத்தின்படி எழுத்தின்படியான இஸ்ரவேலரையும் கர்த்தர் முத்திரை போட்டு பாதுகாக்கிறார். ஆவிக்குரிய இஸ்ரவேலராகிய நம்மையும் பெருமூச்சு விட்டு அழுது ஜெபிக்கிறவர்கள் நெற்றியில கடைசி நாட்களில் கர்த்தர் முத்திரை போட்டு அவர்களையும் பாதுகாக்க போகிறார். அல்லேலூயா. நாம் கடைசி காலத்தில் இருக்கிறோம். பாருங்க, இந்த 7வது அதிகாரத்துல 5வது வசனத்திலிருந்து படிக்கும்போது யூதாவுல ஆரம்பிக்குது. படிங்க. யூதா கோத்திரத்தில் முத்திரை போடப்பட்டவர்கள் 12,000. ரூபன் கோத்திரத்தில் முத்திரை போடப்பட்டவர்கள் 12,000. காத் கோத்திரத்தில் முத்திரை போடப்பட்டவர்கள் 12,000. கோத்திரம் மட்டும் படிங்க. 12,000. ஆசேர் கோத்திரம், ஆசேர் கோத்திரத்துல நப்தலி கோத்திரம், கோத்திரத்துல மனாசே கோத்திரம், சிமியோன் கோத்திரம், லேவி கோத்திரம், இசக்கார் கோத்திரம், செபுலோன் கோத்திரம், யோசேப்பு கோத்திரம், பென்யமீன் கோத்திரம். அல்லேலூயா. 12 கோத்திரம் வந்தாச்சுங்க. எத்தனை கோத்திரம் வந்தாச்சு? 12 கோத்திரத்திற்கு தேசத்தை பங்கு போட்டு சுதந்திரமாய் கொடுத்தார்ல. அந்த 12 கோத்திரம் இங்க வந்தாச்சு. வந்திருக்கா இல்லையா? 12 கோத்திரம் இருக்கா இல்லையா? விரல் விட்டு எண்ணுவோமா? 1 படிங்க. யூதா,
அடுத்து ரூபன், காத்து, ஆசேர், நப்தலி, மனாசே, சிமியோன், லேவி, இசக்கார், செபுலோன், 10 செபுலோன், யோசேப்பு, 11 12 பேர் வந்தாச்சா? ஆனா ஒன்னு ஆண்டவர் எடுத்துட்டு இன்னொன்னு ஆண்டவர் சேர்த்திருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்களேன். பழச ஆண்டவர் எடுத்துட்டு ஒரு புதுசை கொண்டு வந்து இங்க சேர்க்கிறார். யார் அப்படின்னா 12 கோத்திரம் கணக்குக்கு இருக்கு. ஆனா ஆரம்பத்துல இருந்ததுல பட்டியல்ல ஒன்னு விடுபட்டுச்சு. என்னன்னா தான் கோத்திரத்தை கர்த்தர் புறக்கணித்து விட்டு, தான் கோத்திரத்தை கர்த்தர் எடுத்து விட்டு, அதற்கு பதிலாக மனாசே கோத்திரத்தை கர்த்தர் உள்ளே சேர்த்தார். அல்லேலூயா. இன்னைக்கு உங்களுக்குள்ள இருக்கிற தானை எடுத்துட்டு மனாசேவை கர்த்தர் உங்களுக்குள்ளே கொண்டு வர போகிறார். நான் சொல்றது புரிஞ்சிச்சுன்னா ஒரு ஆமேன் சொல்லுங்க பாப்போம். உங்க குடும்பத்தில் இருக்கிற தான கர்த்தர் வெளியில எடுத்துட்டு ஒரு மனாசேய கர்த்தர் உங்களுக்குள்ள கொண்டு வர போகிறார். உங்க கையின் பிரயாசத்திலே காணப்படுகிற தான கர்த்தர் வெளியே எடுத்து விட்டு ஒரு புதிய ஒரு மனாசேயை கர்த்தர் உள்ள கொண்டு வர போகிறார். இந்த தான ஆரம்பத்துல நல்லா இருந்துச்சு. ஆனா போக போக இது எதிர்காலத்தின் தீர்க்க தரிசனம் வித்தியாசமானது. ஆகையால் கர்த்தர் இந்த கோத்திரத்தை வெளியில எடுத்து தூக்கி எறிந்து விட்டு கர்த்தர் மனாசேயை உள்ளே கொண்டு வந்து வைத்தார். ஏன்னா இந்த 12 கோத்திரத்துக்கு இந்த தான் ஒரு கன்னியாக இருந்தான். அல்லேலூயா, பிரைஸ் காட். உங்க வாழ்க்கைக்குள்ளேயும் சில கன்னிகள் இருக்கிறது. உங்க வாழ்க்கைக்குள்ளேயும் சில முள்ளுகள் இருக்கலாம். உங்க வாழ்க்கைக்குள்ளேயும் சில நெருக்கங்கள் இருக்கலாம். ஆனால் சர்வ வல்லமை உள்ள தேவன் இந்த முதல் நாள் மாலை கூட்டத்தில் அந்த கன்னிகளை கர்த்தர் உடைத்தெறிய போகிறார். அந்த முள்ளுகளை ஆண்டவர் தகர்த்தெறிய போகிறார். தடைகளை கர்த்தர் உடைத்தெறிய போகிறார். சத்தமா சொல்லுங்க ஆமென். அல்லேலூயா. அப்போ இந்த தானை புரட்டி தள்ளிவிட்டு இந்த தான் கோத்திரத்தை விலக்கி போட்டுவிட்டு அதற்கு பதிலாக புதுசா ஆண்டவர் உன்னை கொண்டு வருகிறார். இந்த புதுசா உள்ள கொண்டு வருவதற்காக இந்த பழைய காரியத்தை தூக்கி எறிகிறார். அதே போல நம்முடைய வாழ்க்கையில இந்த கடைசி நாட்கள்ல ஒரு பழைய காரியத்தை கர்த்தர் தூக்கி எறிய போகிறார். ஆமென் சொல்லுங்க அல்லேலூயா, பிரைஸ் காட். இந்த தான் இந்த கோத்திரம் இன்னைக்கு எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆமென், சரித்திரத்தில் வேர்ல்டில் பார்த்தீங்கன்னா இந்த தான் என்ற கோத்திரம் ஒரு 2 நாடுகளாக பிரிஞ்சு கிடக்கு. ஒன்று டென்மார்க்கு, தான் டென் அப்படின்னு வருது பார்த்தீங்களா, டென்மார்க். ரெண்டாவது ஸ்வீடன் அப்படின்னு வரும் பாருங்க. இந்த டென் அப்படின்னு வர்றதெல்லாம் இந்த தான் தான் இது வந்து தன்மார்க். அதான் ஆரம்பத்தில் என்னுடைய பேர் தன்மார்க். அதுதான் அப்புறம் டென்மார்க்கா மாறுச்சு. அப்போ இந்த டென் இதுதான் தான் கோத்திரம். அல்லேலூயா, சத்தமா சொல்லுங்களேன். ஒன்று டென்மார்க்கு, ரெண்டாவது ஸ்வீடன். இப்படி சிதைந்து போய் கிடக்கிறார்கள். ஆனால் இவர்களை பற்றி சில தீர்க்க தரிசனம் உண்டு. அதன் அடிப்படையில் தான் இன்றைக்கு நம்மை விட்டு கர்த்தர் விலக்கி போட போகிற, நம்மை விட்டு எடுத்து போட போகிற, நமக்கு கர்த்தர் இன்றைக்கு கொடுக்க போகிற ஒரு விடுதலையை நாம் அனுபவிக்க போகிறோம். அல்லேலூயா, சத்தமா சொல்லுங்களேன். பிரைஸ் காட். கடைசி நான் இந்த வெளிப்படுத்தல் 7வது அதிகாரத்தில் பாருங்க, அந்த தான் எடுக்கப்பட்ட பின்னால இந்த இஸ்ரவேல் ஒரு விடுதலையான கோத்திரமாய் பாருங்களேன். அந்த அதிகாரத்தில் நீங்க கடைசியில் படிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு 1000 வருட அரசாட்சிக்கு அவர்கள் ஆயத்தமாவத, அல்லது தேவனுடைய 16வது வசனம் படிங்க. இவர்கள் இனி பசி அடைவதும் இல்லை, இனி பசி அடைவதும் இல்லை, இனி தாகம் அடைவதும் இல்லை. இவ்வளவு நாள் பசி தாகம் இருந்துச்சு. வறுமை, கடன் பிரச்சனை, கஷ்டம், பற்றாக்குறை இதெல்லாம் வாழ்க்கையில காணப்பட்டுச்சு. அடுத்தது
வெயிலாவது உஷ்ணமாவது இவர்கள் மேல் படுவதும் இல்லை. நெருக்கம், சோதனை, பிரச்சனை, வேதனை, ஆமென், இதெல்லாம் இவர்கள் மேல் படுவதும் இல்லை. சிங்காசனத்தின் மத்தியில் இருக்கிற ஆட்டுக்குட்டியானவரே இவர்களை மேய்த்து இவர்களை ஜீவ தண்ணீருள்ள ஊற்றண்டைக்கு நடத்துவார். தேவன் தாமே இவர்களுடைய கண்ணீர் இதுவரைக்கும் கண்ணீருக்கு காரணமாயிருந்த தான் நீக்கப்பட்டதனால இனி கண்ணீர் இல்ல. அவர்கள் கண்ணீர் யாவையும் கர்த்தர் துடைப்பார். அல்லேலூயா. இப்ப தான் உள்ள இருந்ததனால இதுவரைக்கும் பசி, தாகம், நெருக்கம், உஷ்ணம், பிரச்சனை, போராட்டம், கண்ணீர். ஆனா அந்த தான் வெளியே போன பிற்பாடு இதெல்லாம் மாறுது பாருங்க. அல்லேலூயா. உங்க வாழ்க்கையில இருக்கிற கஷ்டம் மாறணுமா? உங்க வாழ்க்கையில் இருக்கிற போராட்டம், பிரச்சனை மாறணுமா? சிலர் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? தேவனை தேடுறோன்னு சொல்லுவாங்க, கர்த்தரை நோக்கி ஜெபிக்கிறோன்னு சொல்லுவாங்க, எல்லாம் செய்வாங்க. ஆனா கடைசியாக அவர்களுடைய வாழ்க்கையிலே சோர்ந்து போவதை நம்மால பார்க்க முடியும். சோர்ந்து போன பிற்பாடு அவர்கள் யார் மேல பழிய போடுவாங்க தெரியுமா? இருக்கிற எல்லா பழியையும் தேவன் மேல தூக்கி போடுவார்கள். அல்லேலூயா. சோத்திரம். அதனாலதான் நீதிமொழிகள் 19ஆம் அதிகாரத்திலே 3வது வசனம் இப்படி சொல்லுகிறது. படிங்கள. மனுஷனுடைய பாருங்க, மனிதனுடைய மதியீனம் அவன் வழியை தாறுமாறாக்குகிறது. அவனுடைய வழியில கஷ்டங்களை கொண்டு வருகிறது. பிரச்சனை, வியாதி, போராட்டம், நெருக்கங்களை கொண்டு வருகிறது. அவன் வழியில கண்ணீர், கவலையை கொண்டு வருது. எது கொண்டு வருது? ஒரு மனிதனுடைய முட்டாள்தனமான வாழ்க்கை, அவனுடைய மதியீனம் எப்படி என்னத்தை கொண்டு வருதா? தாறுமாறை கொண்டு வருது. இப்ப எல்லாம் தாறுமாறாகி எல்லாம் பிரச்சனையா கிடக்கும் போது, வாழ்க்கை குழம்பி போய் கிடக்கும் போது அவன் ஈஸியா அடுத்து யாரை குற்றம் சொல்லுகிறான்? படிங்க. என்றாலும் அவன் மனம் கர்த்தருக்கு விரோதமாய் தாங்கள் அடையும். அல்லேலூயா. பாத்தீங்களா? அவன் புத்தியினத்தினாலையாக்கும், அவன் மதியினத்தினால அவன் வழி தாறுமாறாய் கிடக்கு. தேவனை தேட வேண்டிய பிரகாரம் தேடாததுனால. அதனால தான் இப்போ தாவீது என்ன பண்றான் தெரியுமா? கர்த்தருடைய பெட்டி கூடாரங்களில் இருக்கக்கூடாது என்று அதற்கு ஒரு ஸ்தானத்தை உண்டாக்கி அந்த பெட்டியை ஆடல் பாடலோடு அவன் கொண்டு வரும்போது மாடு மிரளுகிறது, வண்டி ஆடுகிறது, பெட்டி கீழே விழப்போது. ஊசா என்கிறவன் கையை நீட்டி பெட்டியை தொடுகிறான். கர்த்தர் அடித்தார், ஊசா செத்து போனான். அல்லேலூயா. உடனே தாவீது என்ன நினைக்கிறான்? இவ்வளவு பயங்கரமான பெட்டி, இவ்வளவு மகிமையான பெட்டி, இவ்வளவு பரிசுத்தமான பெட்டி, தொட்டதுக்கே செத்து போயிட்டான். இதை கொண்டு வந்து நான் வச்சு எப்படி இதை பிரியப்படுத்த போறேன்? இந்த பெட்டிக்கு முன்னால நான் எப்படி நிக்க முடியும் அப்படின்னு நினைச்சு அவன் எழுதின ஒரு சங்கீதம் தான் 15வது சங்கீதம். கர்த்தாவே, யார் உம்முடைய கூடாரத்தில் தங்குவான்? யார் உம்முடைய பரிசுத்த பர்வதத்தில் வாசம் பண்ணுவான்? பெட்டியை தொட்டதுக்கே செத்து போயிட்டானே. உங்க கூடாரத்தில் எப்படி தங்க முடியும்? உங்க பரிசுத்த பர்வதத்தில் எப்படி வாசம் பண்ண முடியும்? யாரால தங்க முடியும்? யாரால இந்த பெட்டியோட சேர்ந்து வாழ முடியும் என்று பதறி போய் பயந்து போய் அப்படி பார்த்தான். அதே ரோட்ல வழியில பக்கத்துல ஒரு வீடு இருக்கு. அந்த வீடு யாரு வீடு தெரியுமா? ஓபேத் ஏதோமின் வீடு. யாரு வீடு? ஓபேத் ஏதோமின் வீடு. ராஜா உடனே கட்டளை கொடுக்கிறார், இல்லை இந்த பெட்டி எடுத்து இந்த ஓபேத் ஏதோம் வீட்டில் வச்சுட்டு போங்கல, அவன் வீட்டில் இருக்கட்டும். இப்ப ராஜாவின் கட்டளை, பெட்டி ஓபேத் ஏதோமின் வீட்டுக்குள்ளே வருகிறது. இந்த ரோட்ல தான் பெட்டி தொட்டு ஒருத்தவன் செத்து போயிருக்கிறான். இப்ப அதே ரோட்ல இருக்கிற என் வீட்டுக்குள்ள அந்த பெட்டி வந்துச்சுன்னா என் இருதயம் எப்படி இருந்திருக்கும்? என் மனது எப்படி இருந்திருக்கும்? ஓபேத் ஏதோமுடைய குடும்பம் எப்படி கலங்கி போயிருக்கும்? பெட்டியை தொட்டதுக்கே செத்து போயிட்டான். ஐயோ, இந்த பெட்டி வீட்டுக்குள்ள வருது, என்ன நடக்குமோ? ஆனாலும் அந்த பெட்டியை வேண்டான்னு சொல்லல, என் வீட்டுக்குள்ள கொண்டு வராதீங்கன்னு சொல்லல.
பெட்டி கர்த்தருடைய மகிமை வரட்டும். கர்த்தர் என் வீட்டுக்குள்ளே வருகிறார். அவன் இருதயத்தை திறந்து இடம் கொடுத்தான். ஏபோத்தின் வீட்டை சுற்றி இருக்கிற ஓபேத் ஏதோம் வீட்டை சுற்றி இருக்கிற அத்தனை பேரு நினைச்சிருப்பாங்க பெட்டி ஓபேத் ஏதோமின் வீட்டுக்கு போகிறது. பாப்போம், இன்னும் கொஞ்ச நாள் தான் ஓபேத் ஏதோமுடைய குடும்பமே காலி, எல்லாம் செத்து போகிறான், இவன் குடும்பமே அழிய போகுது அப்படி நினைச்சிருந்திருக்கலாம் வெளியில இருக்கிறவங்க. அல்லேலூயா. ஒருவேளை பெட்டி உங்க வீட்டுக்குள்ள வரும்போது, இந்த சுவிசேஷம் உங்க வீட்டுக்குள்ள வரும்போது, இந்த இயேசு உங்க வீட்டுக்குள்ள வரும்போது வெளியில இருக்கிறவங்க அப்படி நினைச்சிருக்கலாம். பிரைஸ் காட். என்ன ஆக போறாங்க பாருங்க, இவங்க நிலைமை எப்படி முடிய போது பாருங்க என்று கூட நினைத்திருக்கலாம். பெட்டி ஓபேத் ஏதோமின் வீட்டுக்குள்ளே வந்தது. 3 மாதம் வீட்டுக்குள்ள அந்த பெட்டி, தேவனுடைய பெட்டி வந்ததனால வீட்டுக்குள்ள இருந்து சவப்பெட்டி வெளியில போகும் என்று எதிர்பார்த்து காத்திருந்தார்கள். மாறாக அந்த பெட்டி இருந்த 3 மாதமும் அந்த வீட்டிலே ஆசீர்வாதம் பெருத்தது. அல்லேலூயா. அந்த வீட்டிலே சமாதானம் விளைந்தது. அந்த வீட்டிலே மகிமை வெளிப்பட்டது. அந்த வீடு பழுகி பெருகியது. கர்த்தர் ஓபேத் ஏதோமையும் அவன் வீட்டையும் ஆசீர்வதித்தார். ஆமென். அப்பந்தான் ஒரு உண்மையை தாவீது புரிந்து கொள்ளுகிறான். என்ன உண்மை தெரியுமா? நாம பெட்டியை நினைத்தது தப்பு. பெட்டியை தொட்டவன் செத்து போயிட்டான். இந்த பெட்டியை கொண்டு வந்து வச்சா நம்ம எப்படி தப்பி பிழைக்க முடியும் நினைச்சோம். ஆனா இந்த பெட்டி அப்படி அல்ல. இது சாகடிக்கிற பெட்டி அல்ல, இது கொல்லுகிற பெட்டி இல்ல, இது அழிக்கிற பெட்டி இல்ல, இது வாழ வைக்கிற பெட்டி, இது வாழ்க்கை கொடுக்கிற பெட்டி, இது ஆசீர்வதிக்கிற பெட்டி. இயேசு ஆசீர்வதிக்கிறவர். அல்லேலூயா. ஆமென். சொல்லுங்களேன். எங்க குடும்பமும் அப்படிதான். எங்க குடும்பத்திற்குள்ள இயேசு வரும்போது இவங்க எப்படி வாழ்ந்துடுறாங்கன்னு பார்ப்போம். பிரைஸ் காட். பழச விட்டுட்டு இந்த புதுசுக்குள்ள போறாங்க. இயேசுன்னு போறாங்க, சர்ச்சு ஆலயம்னு போறாங்க. எப்படி வாழ்ந்துடுறாங்கன்னு பார்ப்போம். ஒன்று சொல்றேன், இப்படி எதிர்பார்த்தவர்கள் குடும்பங்களில் எல்லாம் தற்கொலை நடந்தது, மரணம் நடந்தது, விபத்து நடந்தது, அவர்கள் இல்லாமல் போனார்கள். ஆனா இயேசு எங்க வீட்டுக்குள்ள வந்தார். எங்க குடும்பத்தை இயேசு வாழ வைத்தார், தழைக்க வைத்தார், துளிர்க்க வைத்தார், பழுக பண்ணினார், பெருக பண்ணினார். எங்க குடும்பத்தை கர்த்தர் தலை நிமிர பண்ணினார். அல்லேலூயா. ஆமென். இந்த பெட்டி உள்ள வந்த பிற்பாடு இப்ப தாவீது புரிஞ்சுக்கிறான், இந்த பெட்டி கொல்ற பெட்டி இல்ல, இது வாழ வைக்கிற பெட்டி. தப்பு பெட்டி மேல இல்ல, தப்பும் நம்ம மேல அப்படின்னு இப்ப என்ன உணர்றான்? நம் நியாயமாய் கர்த்தரை தேடாமல் போனோம். எப்படி? நியாயமாய் கர்த்தரை, பெட்டியை தூக்கி கொண்டு வர வேண்டும் என்று விரும்பின, ஆனா பெட்டியை சுமந்து கொண்டு தான் வர வேண்டும் என்று கர்த்தர் சொன்னதை மறந்து விட்டேன். அதனால அப்படி செய்யாம நான் வண்டியில கொண்டு வந்ததுனால தான் பெட்டி ஆடிச்சு. அதை தொட போய் தான் அவன் செத்து போனான். ஆனா தோல்ல சுமந்து கொண்டு வந்தா பெட்டி ஆடவும் செய்யாது, தொட வேண்டிய வேலையும் வராது, அங்க மரணமும் வராது. பெட்டி இருக்கிற இடத்துல சந்தோஷம். ஆமென். அதைத்தான் இங்க வாசிக்கிறோம் பாருங்க. அவன் வழி, அவனுடைய மதியீனம் வழியை தாறுமாறாக்குகிறது. பிரைஸ் காட். இந்த தாவீதின் மதியீனம் அவன் வழியில ஒரு மரணத்தை உண்டாக்கினது. கடைசியில் என்ன பண்ணாங்க? கர்த்தர் கொண்டு போட்டுட்டார். கடைசியில் யார் மேல தாங்கல் அடைகிறான்? யாருக்கு விரோதமா இருதயம் தாங்கல் அடையுது? நான் சர்ச்சுக்கு வரேன், எந்த பிரயோஜனமும் இல்லை. நான் ஜெபம் பண்ண தான் செய்கிறேன், ஒன்றுமே நடக்கலை. நான் ஆண்டவர் மேலே நம்பிக்கையாக தான் இருக்கிறேன், ஆண்டவர் எனக்கு எதுவுமே செய்யலை. ஏன் செய்யலை? நியாயமானபடி கர்த்தரை தேடவில்லை. கர்த்தர் சொன்னது போல கர்த்தரை தேடவில்லை.
கர்த்தர் பிரியப்படுகிறது போல கர்த்தரை தேடவில்லை. ஆமென் சொல்லுங்க. பிரைஸ் காட். இன்னைக்கு கிருபையாய் இருக்க விரும்புகிற தேவன், நம்ம மேல இரக்கமாய் இருக்க விரும்புகிற தேவன், நியாயமானபடி நாம் அவரை தேடுவதற்கு நமக்கு உதவி செய்ய போகிறார். அதனாலதான் இந்த தான நம்ம வாழ்க்கையை விட்டு கர்த்தர் இன்றைக்கு வெளியே எடுக்க போகிறார். அல்லேலூயா சொல்லுங்களேன். ஒருவனுடைய மதியினம் அவன் வழியை, இந்த மதியினத்தை கர்த்தர் இன்னைக்கு வெளியில் எடுக்க போகிறார். நம்முடைய வழியை செவ்வைப்படுத்த போகிறார். நம்முடைய வழி வாழ்க்கையில் இருக்கிற கண்ணீரை கர்த்தர் துடைக்க போகிறார். இனி பசி இருக்காது, தாகம் இருக்காது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். உங்க வாழ்க்கையில பற்றாக்குறை, பசி, பட்டினி, உங்க வாழ்க்கையில வறுமை இருக்காது. உங்க வனாந்தரத்தை இந்த கூட்டம் முடிகிறதுக்குள்ள நான் விசுவாசிக்கிறேன். ஆமென். கர்த்தர் என்கிட்ட சொல்லி அனுப்பி இருக்கிறார். இந்த வனாந்தரங்களை இன்றைக்கு இந்த கூட்டத்துல உங்க வாழ்க்கையில் இருக்கிற சிலருடைய வனாந்தரங்களை கர்த்தர் வயல்வெளியாய் மாற்ற போகிறார். விளைகிற வயலாய் மாற்ற போகிறார். உங்களை அறுக்க வைக்க போகிறார். நீங்கள் ஆசீர்வாதத்தை அறுவடை செய்ய போகிறீர்கள். நல்ல கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஆமென். ஒரு அறுவடையை கர்த்தர் உண்டாக்க போகிறார். நல்ல கையை தட்டணும். ஒரு அறுவடை உங்களுக்கு காத்திருக்கு. இது பத்தாது, இது பத்தாது. இன்னும் நல்ல கையை தட்டி நல்லா சத்தமா வாயை திறந்து துதிங்க. நல்லா துதிங்க. நல்ல ஆவியானவருக்கு ஒப்பு கொடுங்க. பிரைஸ் காட். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. அப்ப தான முதல்ல கர்த்தர் எடுக்க போகிறார். அப்ப இந்த கண்ணீருக்கு, கவலைக்கு, பிரச்சனைக்கு, போராட்டங்களுக்கு, நெருக்கங்களுக்கு இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னா இந்த தான். அப்ப இந்த தான் எதற்கு அடையாளம்? இந்த தான வெளியில எடுக்கணும் அப்படின்னா எதை கர்த்தர் எடுக்க போகிறார்? வாசிப்போம். ஆதியாகம புஸ்தகத்திலே 30வது அதிகாரத்துல 6வது வசனத்தை வாசிக்க கேட்போம். ஆதியாகமம் 30ஆம் அதிகாரத்துல 6வது வசனம். அப்பொழுது ராகேல், தேவன் என் வழக்கை தீர்த்து என் சத்தத்தையும் கேட்டு எனக்கு ஒரு குமாரனை கொடுத்தார் என்று சொல்லி அவனுக்கு தான் என்று பெயரிட்டார். அல்லேலூயா. ஆமென். இங்க யாரு இத சொல்றா அப்படின்னா ராகேலுடைய வேலைக்காரியா இருக்கிற பில்காள் இதை சொல்லுகிறார். நல்லா கவனிக்கணும். ஆமென். ஆண்டவர் யாக்கோபுக்கு 2 மனைவியை கர்த்தர் கொடுக்கிறார். மூத்தவள் லேயாள், இளையவள் ராகேல். இப்ப இவர்கள் மூலமாய் பிறப்பதுதான் சுதந்திரவாளி. இவர்கள் மூலமாய் பிறப்பதுதான் என்னது? வாக்குத்தத்தத்தின் சந்ததி. ஆபிரகாமின் வாழ்க்கையிலும் பாருங்க, சாராள் மூலமாய் பிறந்ததுதான் வாக்குத்தத்தத்தின் சந்ததி. ஆனா சாராள் என்ன பண்றா? ஆமென். குறுக்கு வழியில தன் நிந்தை நீங்கினால் போதும், தன் ப்ராப்ளம் சால்வ் ஆனா போதும், தன் பிரச்சனை முடிஞ்சா போதும் அப்படின்னு அங்க ஆகாரை கொடுத்து ஆகார் மூலமாய் ஒரு பிள்ளையை ஆபிரகாமை பெற்றெடுக்க சொல்றா. ஒரு பிள்ளை பிறந்துச்சு. பேர் என்ன? அதனாலதான் இவ்வளவு பிரச்சனையும். அல்லேலூயா. அந்த ஒரு சாரால் அன்னைக்கு எடுத்த தவறான முடிவு தான் இன்னைக்கும் ஈரான் இஸ்ரவேல் பிரச்சனை. இன்னைக்கும் யூடியூபை திறந்தா ஆமென், இவன் அவனை அடிச்சான், அவன் இவனை அடிச்சான். இது எல்லாத்திற்கு காரணம் இதுதான். அல்லேலூயா. பிரைஸ் காட். ஆனா வாக்கு தத்தத்தின்படி ஒரு சந்ததியும் பிறக்கிறது. வாக்கு தத்தத்தின்படி ஒரு சந்ததி என்ன பண்ணுது? பிறக்குது. அப்படி வாக்கு தத்தத்தின்படி ஒரு சந்ததி பிறக்கும் போது நல்லா கவனிக்கணும். இந்த சந்ததி பிறந்த உடனே ஆண்டவர் ஆபிரகாம்கிட்ட என்ன சொல்றார் தெரியுமா? இந்த ஈசாக்கையும் வச்சுக்கோ, இஸ்மவேலையும் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லல. வாக்கு தத்தம் நிறைவேற ஆரம்பிக்கும் போது குறுக்கு வழி அல்லது மாம்சத்துக்குரியதை ஆண்டவர் பிரித்து துரத்துகிறார். அல்லேலூயா. உங்க வாழ்க்கையில அதை தான் இன்னைக்கு கர்த்தர் செய்ய போகிறார். வாக்கு தத்தங்களை உங்கள் வாழ்க்கையில நிறைவேற பண்ணுவதற்காக, உங்களை சுதந்தரிக்க வைப்பதற்காக மாம்சமான காரியங்களை, மாம்சத்தில் உதயமான தான மாம்ச கிரியைகளை, மாம்சிக சிந்தனைகளை, மாம்சிகத்தின் வெளிப்பாடு
செயல்பாடுகளை கர்த்தர் பிடுங்கி எடுக்க போகிறார். இன்றைக்கு உங்க வாழ்க்கையிலிருந்து கர்த்தர் வெளியே எடுக்க போகிறார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். சில மாம்சம் உள்ள இருந்து போராடுதல, ஆமென், வாக்கு தத்தங்களை சுதந்திரிக்க விடாம, வாக்கு தத்தங்களுக்கு விரோதமாக ஆவி உற்சாகம் உள்ளது, மாம்சம் பலவீனம் உள்ளது. நீங்க ஜெபிக்கணும் நினைக்கும் போது சில மாம்சம் உள்ள கடந்து போராடுதல, இவ்வளோ பலவீனமா இருக்கிற, சுகர் இருக்கு, பிரஷர் இருக்கு, தலை வலிக்குது, இடுப்பு வலிக்குது, நீ இப்போ உட்கார்ந்து ஜெபிக்கணுமா? கொஞ்ச நேரம் தூங்கு, அப்புறம் ஜெபிக்கலாம். கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடு, அப்புறம் ஜெபிக்கலாம். இன்னைக்கு ஓய்வெடு, நாளைக்கு ஜெபிக்கலாம். மாம்சம் உள்ள கடந்து போராடுதல. ஆனா கர்த்தர் இந்த தான் என்கிற மாம்சத்தை இன்றைக்கு வெளியே எடுக்க போகிறார். அல்லேலூயா, சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. உன் மாம்ச பலவீனத்தை கர்த்தர் இன்னைக்கு வெளியே எடுக்க போகிறார். உன் பலவீனம் இன்னைக்கு விலகி போக போகுது. நல்ல கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. நான் விசுவாசிக்கிறேன் உங்க பலவீனத்தை கர்த்தர் இன்றைக்கு பிடுங்கி எடுக்கிறார். இந்த தான் அந்த பலவீனம், மாம்சத்தின் பலவீனம், உன் இருதயத்துக்குள் இருக்கிற பலவீனம், உன் சிந்தைக்குள் இருக்கிற பலவீனம், இந்த பலவீனத்தின் கட்டுகளை கர்த்தர் இன்றைக்கு உடைத்து எடுக்கிறார். அல்லேலூயா, சத்தமா பிரைஸ் காட். அப்ப இந்த தான் ஒரு பலவீனம், ஒரு பலவீனத்தின் ஆவியாக்கும். இந்த தான் 18 வருஷமாய் பலவீனப்படுத்துகிற ஆவியினால் ஒருவள் கட்டப்பட்டிருந்தால், அதனால் அவ என்ன பண்ண, எப்படி இருந்தா? நிமிர்ந்து பார்க்க முடியல. எப்படி நடக்க முடியல? சத்தமா சொல்லுங்க. ஆனா யோசேப்பு பார்த்த தரிசனம் என்ன தெரியுமா? அவன் கதிர்கட்டு எப்படி நின்னுச்சு? அவன் கதிர்கட்டு நிமிர்ந்து நின்றது. நிமிர்ந்து நிற்பது தரிசனம். அந்த தரிசனம் நிறைவேறக்கூடாதபடி தான் என்கிற ஒரு பலவீனத்தின் ஆவி உன்னை நிமிரக்கூடாம, உன் தரிசனம் நிறைவேறாம, உன்னை பற்றின தீர்க்க தரிசனம், உன்னை குறித்த வாக்கு தத்தம் நிறைவேறக்கூடாம உன்னை பலவீனப்படுத்தி ஆவிக்குரிய பலவீனனாய், ஆவிக்குரிய பலனிழந்தவனாய், ஆவிக்குரிய வாழ்க்கையில வலிமை இல்லாதவனாய், நிமிரக்கூடாதவனாய், நிமிர்ந்து நிற்க முடியாதவனாய், தரிசனம் தடைப்பட்டவனாய் சத்துருவன் வாழ்க்கையில போராடி கொண்டிருக்கிறான். ஆனா கர்த்தர் இந்த முதல் நாளிலே அந்த கட்டுகளை அறுக்கிறார். எத்தனை பேருக்கு அந்த விடுதலை தேவை? சும்மா இருக்க கூடாது. நல்ல வாயை திறந்து கண்களை மூடி நல்ல கையை தட்டி விட்டு கொடுங்க பாப்போம். நல்ல கையை தட்டுங்க. ஒரு 2 நிமிஷம் நீங்க கையை தட்டி ஆவியில நிறையும் போது உன் தரிசனம் நிமிர்ந்து நிற்பது. உன் தரிசனம் அவன் கதிர்கட்டு நிமிர்ந்து நின்றது. உன் குடும்பத்தை, உன் பிள்ளைகளை நிமிர பண்ணுகிற தேவன், நிமிர்ந்து நிற்க நினைக்கிற தேவன் இந்த திருச்சபையை, இந்த தேசத்துல நிமிர்ந்து நிற்க வைக்கிற துடிக்கிற தெய்வம். இது நிமிரக்கூடாதபடி போராடுகிற பலவீனத்தின் ஆவிகள் இன்றைக்கு உடைக்கப்படுவதாக, இன்றைக்கு கட்டப்படுவதாக, பலவீன ஆவிகள் அழிந்து போவதாக வெளியேறிய இயேசுவின் நாமத்தில். Halbaka tarabaka tosha hasboko torabaka tel halboko toramatia halbaka shakate இயேசுவி நாமத்தில் பலவீனத்தின் ஆவிகள் வெளியேறுகிறது. ஜெபிக்க விடாம உன்னை பலவீனப்படுத்துற ஆவி, உன் தரிசனத்தை அடைய முடியாம, நீ நிமிர்ந்து நிற்க முடியாம கூனியா தலகுனிஞ்சு நிற்க வைக்கிற பொல்லாத ஆவிகள், உன்னை தலகுனிய வைக்கிற ஆவிகள், உன்னை அவமானப்படுத்துகிற ஆவிகள், நிந்தைக்குள்ள நடத்துகிற ஆவிகள், உன் பின்னால இருந்து கெட்ட பேரை உண்டாக்குகிற, உன் மதிப்பை கெடுக்கிற பொல்லாத பலவீனத்தின் ஆவிகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால கட்டப்படுவதாக. வெட்டி ஜெபிக்கிறேன், வெட்டி ஜெபிக்கிறேன். அல்பாகா தரபாதே அல்போகோ டோஷாபாகா தரபா. உன் தலை குனிய வச்ச ஆவி, உன் தலை குனிய வச்ச பொல்லாத வல்லமை, தலை குனிய வச்சு செல்ல, இந்த தேசத்துல உன்னை தலை குனிய வச்சு செல்ல, உன் குடும்பத்துல உன்னை தலை குனிய வச்சு செல்ல கர்த்தர் உன் தலை அன்றைக்கு உயர்த்துகிறார். மகளே, மகனே, இந்த தான் துரத்தப்படுகிறது. மனாசே உள்ள கொண்டு வரப்படுது. தலை நிமிருகிற மனாசே உள்ள வரா. அல்லேலூயா, கர்த்தர் உன்னை தலை நிமிர வைக்கிறார். உன் அவமானங்கள் மாறுகிறது தேவ பிள்ளையே.
கர்த்தர் தீர்க்க தரிசனமா இந்த முதல் நாள் கூட்டத்திலே சொல்லுகிறார், உன் அவமானங்கள் மாறுகிறது, உன் அவமானங்கள் மாறுகிறது. உன்னை அவமானப்படுத்தின இடத்துல கர்த்தர் அலங்காரமாய் நிறுத்த போகிறார். அதான் யோசேப்புக்கு கிடைச்ச ஆசீர்வாதம். அவன் அலங்காரம் தலையேற்று காளையின் அலங்காரத்தை போல. ஏன் அந்த ஆசீர்வாதம்? தன் சகோதரர் நடுவே அவமானப்படுத்தப்பட்டவன், வெறுங்குடியில தூக்கி போடப்பட்டவன், ஆமென், அசிங்கப்படுத்தப்பட்டவன், கேவலமா நடத்தப்பட்டவன், சொப்பனக்காரன் வருகிறான், எப்படி நிறைவேறுதுன்னு பார்ப்போன்னு நலியடிக்கப்பட்டவன், நையாண்டி பண்ணப்பட்டவன், பரியாசம் பண்ணப்பட்டவன். ஆனா கர்த்தர் அவனத்தான், அந்த அந்த அலங்கோலத்தை தான் இப்போ தலையிட்டு காளையின் அலங்காரமாய் மாற்றுகிறார். இன்னைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், அவமானம் அலங்காரமாய் மாறுகிறது. பெற்றுக்கொள் இயேசுவின் நாமத்துல. அவமானம் மாறுது தேவ பிள்ளையே. விடாத. நல்ல கையை தட்டி அவமானம் மாறுகிறே, அவமானம் மாறுதே. பெற்றுக்கொள் இயேசுவின் நாமத்திலே. அலங்காரம் உண்டாகிறது. ஷகலபா கரபலகா தேகர் போகோட்டோ ஷகாத்தியா. எஸ் லார்ட், எஸ் லார்ட். இந்த தான் துரத்தப்பட்டது, தான் எடுக்கப்பட்டது, அவமானம் எடுக்கப்பட்டது, மாம்ச பலவீனம் எடுக்கப்பட்டது, மாம்சத்தின் திட்டம் எடுக்கப்பட்டது. தேவ திட்டம் ஒன்று இருக்கு. என்ன தேவ திட்டம்? இந்த ராகேலுக்கு நாளை கொடுக்கணும். அப்புறம் காத்திருந்து ஜெபிக்கும்போது கடைசியாக ராகேலுக்கு 2 கொடுக்கணும். இந்த 6 வச்சு நான் பெரிய காரியத்தை செய்யணும். ஆனால் இடையில சாத்தான் ஒரு திட்டத்தை கொண்டு வருகிறான். ராகேல் சொல்கிறா, என் வேலைக்காரி மூலமா எனக்கு பிள்ளையை பெற்றுக்கொடு. அல்லேலூயா. அடிமையின் மூலமாய் கர்த்தர் அங்க சொல்றார், அடிமையையும் அடிமைக்கு பிறந்தவனையும் புறம்பே தள்ளு. வேலைக்காரி மூலமா முதல் பிறந்த பிள்ளை தான். ஆமென் சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. வேலைக்காரி மூலம் மாம்ச திட்டத்தில் பிறந்தவன், தேவ திட்டத்தில் உதித்தவன் அல்ல, மாம்ச திட்டத்தில் உதித்தவன். சாத்தானுடைய திட்டத்துக்கு அடையாளம். உன்னை அவமானப்படுத்தும்படி சத்துரு சில திட்டங்களை போட்டு வச்சிருந்தான்ல, அதுதான் இந்த தான். இந்த திட்டங்களை கர்த்தர் எடுக்கிறார். உங்க வாழ்க்கையை விட்டு சாத்தானுடைய திட்டங்களை கர்த்தர் எடுக்கிறார். சத்துருவின் திட்டங்களை உங்கள் குடும்பத்தை விட்டு பிடுங்கி எடுக்கிறார். தேவ திட்டங்கள் உங்கள் குடும்பத்துக்குள்ளே கடந்து வருகிறது. தேவ நோக்கம் நிறைவேறும்படி வழிகள் திறக்கப்படுகிறது. அவமானம் எடுக்கப்படுகிறது. இப்போ அலங்காரம் உள்ள வருது. ஆமென் அல்லேலூயா. 1. 2வது ஆதியாகமம் 49வது அதிகாரத்தில் 17வது வசனத்தை படிப்போம். 49வது அதிகாரம் 17வது வசனம். தான் குதிரையின் மேல் ஏறி இருக்கிறவன் தான் குதிரையின் மேல் ஏறி இருக்கிறவன் மல்லாக்க விழும்படியாய் அதன் குதிகாலை கடிக்கிறதற்கு வழியில் கிடக்கிற சர்ப்பத்தை போலவும் பாதையில் இருக்கிற விரியனை போலவும் இருப்பான். அல்லேலூயா. வழியில் கிடக்கிற சர்ப்பத்தை போலவும் பாதையில் இருக்கிற விரியனை போலவும் கடப்பான். ஆமென் சொல்லுங்க. அப்போ இந்த தான் எப்படிப்பட்டவன் தெரியுமா? இவன் சர்ப்பத்தை போல, விரியனை போல. இவன் ஒரு பாம்பு, இவன் ஒரு விரியன். அல்லேலூயா சோத்திரம். இந்த விரியன் என்ன பண்ணும் தெரியுமா? பாம்பு எப்பவுமே எப்படிப்பட்ட இடங்கள்ல இருக்கும் சொல்லுங்க? பாம்பு எப்படிப்பட்ட இடங்கள்ல இருக்கும்? பாம்பு மேக்சிமம் குளிர்ச்சியான இடங்கள்ல இருக்கும். அல்லேலூயா. இந்த செத்தை, அந்த குப்பைகள் அதெல்லாம் சேர்ந்து இருந்துச்சுன்னா அதுக்கு அடியில் ஈரப்பதமான இடம், குளிர்ச்சியான இடம். அந்த அந்த இடுக்குகளில் போய் புகுந்து கொண்டு என்ன பண்ணும்? பாம்பு இருக்கும். சிலர்லாம் நீங்கள் சொப்பனத்தில் கூட பார்ப்பீங்க,
அடிக்கடி பாம்பு துரத்தி கொண்டு வருவது போல, பாம்பு கடிக்கிறது போல, இப்படியெல்லாம் பார்க்குறீங்களா? சிலருடைய வாழ்க்கையில் அப்படி சொப்பனம் வருமா? ஆமாவா இல்லையா சொல்லுங்க? வந்திருக்கா? சோத்திரம். அதெல்லாம் இதுதான், இந்த ஆவிகளின் போராட்டம் தான். பிரைஸ் காட். இது சத்ருவுடைய ஒரு போராட்டம். இது அனல் இருக்கிற இடத்துல இருக்க முடியாது, குளிர்ச்சி இருக்கிற இடத்துல தான் இருக்கும். அதனால தான் அப்போஸ்தலர் 28வது அதிகாரத்தில் 3வது வசனத்தை படிக்கும்போது பவுல் அங்கே ஒரு மெலித்தா தீவுக்கு போகிறார். அந்த தீவுல அவர் என்ன பண்றார்? படிங்க. பவுல் சில விறகுகளை வாரி அந்த நெருப்பின் மேல் போடுகையில், நெருப்பின் மேல் விறகு, அங்க எல்லாம் குளிர்காயறாங்க, தீ மூட்டி குளிர்காயறாங்க, நெருப்பு எரியுது. இப்ப பவுல் என்ன பண்றாரு? சில விறக அள்ளி நெருப்புக்குள்ள போடுகையில் ஒரு விரியன் பாம்பு அனல் உரைத்து புறப்பட்டு அவனுடைய கையை கவ்விக்கொண்டது. அனல் இருக்கிற இடத்துல பாம்பு இருக்க முடியாது, அது புறப்படும். அல்லேலூயா. அனல் இருக்கிற இடத்துல வெளியே வந்துடும், புறப்படும். அனல் இருக்கிற இடத்துல உள்ள இருக்க முடியாது, குளிர்ந்த இடங்கள்ல தான் உள்ள இருக்க முடியும். அப்போ உங்க வாழ்க்கையில ஏதாவது பாம்பு துரத்துவது போல சொப்பனம் பார்க்குறீங்க, பாம்பு கடிக்கிறது போல சொப்பனம் பார்க்குறீங்க, உங்க வாழ்க்கையில சொப்பனத்துல பாம்பு பார்க்குறீங்க அப்படின்னா நீங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில அனலா இல்லை அப்படின்னு அர்த்தம். ஆமென். அனல் உள்ள இருந்தா இந்த பாம்பு வர முடியாது, சொப்பனத்துல கூட வர முடியாது. அல்லேலூயா. அனல் உரைக்கும், அது அனல் அதுக்கு வேதனையை உண்டாக்கும், அனல் அதற்கு அதை வேதனைப்படுத்தும். அதனாலதான் அனல் இருக்கிற இடத்துல சாத்தானால இருக்க முடியாது. இயேசு லேகியோன் என்கிற பிசாசை துரத்த போகிறார். அப்போ அவர் படகில் இருந்து கீழே இறங்கின உடனே கல்லறையில் இருந்தவன் புறப்பட்டு இயேசுவை எதிர்கொண்டு ஓடி வந்து அவன் என்ன சொல்றான்? வேதனைப்படுத்த வந்தீரோ. எப்படி கத்துறான்? வேதனைப்படுத்தவா வந்தீர் என்னை? இந்த பன்றி கூட்டங்களுக்குள்ள என்ன பண்ணிடும்? அல்லேலூயா. அப்ப இயேசு ஒரு நெருப்பு, இயேசு ஒரு அக்கினி, இயேசு ஒரு அனல். அதனால அவர் வரும்போதே அந்த சாத்தான் என்ன சொல்றான்? வேதனைப்படுத்த வந்தீரா. ஆமென் சொல்லுங்க. என்னப்படுத்த வந்தீரா? அப்ப நம்ம நின்னாலே சாத்தானுக்கு வேதனை உண்டாகணும். ஆமென் சொல்லுங்க. நம்ம அனலா இருப்போமானா நம்ம ஆராதிக்கிற இடங்களில் சாத்தான் வேதனைப்பட ஆரம்பிப்பான். நம்ம வீட்டுக்குள்ள சத்துரு துணிஞ்சு வந்துட முடியாது, நம்ம குடும்பத்துக்குள்ள எல்லைக்குள்ள சாத்தானால நுழைஞ்சிட முடியாது. அனலா இருந்தா நம்முடைய அனல் சாத்தானை எரிக்கும், வேதனைப்படுத்தும். அதனாலதான் இந்த லேகியோன் சொல்றான், எங்களை பன்றி கூட்டத்துக்குள்ள என்ன பண்ணிடும்? ஏன்னா பண்ணி எங்க இருக்கும்? அதிகமா எதை விரும்பி இருக்கும்? சகதி, ஈரப்பதமான சகதிக்குள்ள. அது கொஞ்சம் குழுன்னு இருக்கும் பார்த்தீங்களா? பாம்பு எப்படி குளிர்ந்த இடத்துல இருக்கோ அதே போல் இந்த பன்றியும் குழுன்னு அந்த சகதிக்குள்ள இருக்கும். அப்போ சாத்தானுக்கு பிடிச்சது எதுன்னு பாருங்க, குழுன்னு இருக்கிறது தான் சாத்தானுக்கு பிடிக்கும். அதே போல் நீங்களும் ஆவியில் அனலாக இல்லாமல் ஆவிக்குரிய நிலைமையில் நீங்கள் நெருப்பாக மாறாமல் குழுன்னு இருந்தீங்கன்னா அப்படிப்பட்டவங்கள சாத்தானுக்கு ரொம்ப பிடிச்சு உள்ளே வந்து உட்காந்துருவான். அல்லேலூயா. அப்போ அவன் வெளியில போகணும்னா உள்ள என்ன உண்டாக்கணும்? தீய மூட்டணும். நெருப்பு எரிய ஆரம்பிச்சிருச்சுன்னா நீங்க போன்னு சொல்ல தேவையில்ல, அதுவே தானா ஓடிரும். ஆமென். பிரைஸ் காட். இப்போ பன்றி கூட்டத்துக்குள்ள போச்சு. ஆனா அந்த பன்றி பார்த்தீங்கன்னா அன்னைக்கு பக்கத்துல சகதி எதுவும் இல்லை, பக்கத்துல சேறு எதுவும் இல்லை. அதனால அந்த பன்றி கூட்டத்துக்குள்ள போன பிற்பாடும் அந்த நெருப்பு இயேசு பக்கத்துல நிற்கும் போது அந்த பன்றி கூட்டத்திற்குள்ள இருக்கிற பிசாசுக்கும் எரிய ஆரம்பிச்சிச்சு, வேதனை ஆரம்பிச்சிச்சு. அதனாலதான் அந்த பன்றிக்குள்ள இருந்த பிசாசெல்லாம் நேரா எங்க போய் விழுந்துச்சு? எங்க போய்? கடல்ல என்ன இருக்கு? சத்தமா சொல்லுங்க. இந்த வேதனை தாங்க முடியாம எல்லாம் தண்ணிக்குள்ள குதிச்சிருச்சு. ஆமென்.
அல்லேலூயா. அப்போ அனல் உண்டாகிற இடத்திலே சாத்தானால் இருக்க முடியாது. இந்த தான் யார் தெரியுமா? இவன் மல்லார்ந்து கிடக்கிற சர்ப்பம், இவன் ஒரு விரியன் பாம்பு. வழியில கிடக்கிறவன் எதுக்கு வழியில கிடக்கிறான்? வழியில நடந்து போகிற குதிரையின் காலை கடிக்கிறதுக்காக. யுத்தத்திற்கு குதிரை மேல எதுக்கு புறப்பட்டு போவாங்க? யுத்தத்திற்கு குதிரை யுத்தத்திற்கு என்ன பண்ணப்படும் சொல்லுங்க? குதிரை யுத்தத்திற்கு ஆயத்தம். அப்ப யுத்தத்திற்கு புறப்படுகிற குதிரைகளின் காலை கடிச்சு யுத்தம் பண்ண விடாம, கர்த்தருக்காக யுத்தம் பண்ண விடாம, ஊழியம் செய்ய விடாம, தேவனுக்காக பெரிய காரியங்களை செய்ய விடாம, அவர்கள் காலை, அந்த குதிரையின் காலை கடிச்சு, பிரைஸ் காட், அந்த பயணத்தை தடை செய்வதற்காக, அந்த வழியில யாரையும் போக விடாம அவர்களை தடுப்பதற்காக காணப்படுகிற ஒரு தடை பண்ணுகிற ஆவி, தடுக்கிற வல்லமை, உன் மேன்மையை தடுக்கிற வல்லமை, உன் உயர்வை தடுக்கிற வல்லமை, உன் ஜெபத்திற்கு பதில் வர முடியாதபடி தடுக்கிற வல்லமை. வழியில கிடக்கிற வலு சர்ப்பம், வழியில கிடக்கிற உரியன், இது போகவும் விடாது, வரவும் விடாது. போற வர நினைக்கிற எல்லாரையும் கடிக்கிற வல்லமை. ஆனா கர்த்தர் இந்த தான உங்களுக்குள்ள இருந்து இன்னைக்கு வெளியில எடுக்க போகிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த தடைய உனக்குள்ள இருந்து கர்த்தர் உடைக்க போகிறார். ஆமென், அல்லேலூயா. உங்களை தடுக்கிற வல்லமைகள் இன்றைக்கு உடைய போகிறது. நீங்க முன்னேற முடியாதபடி எவ்வளவுதான் ஜெபித்தாலும், எவ்வளவுதான் ஆராதித்தாலும், எவ்வளவுதான் ஆண்டவர் மேல விசுவாசமா இருந்தாலும், ஒரு குறிக்கப்பட்ட உயரங்களுக்கு மேல போக விடாம, வளர முடியாம, முன்னேற முடியாம உங்களை அப்படியே தடுத்து கட்டி வைத்திருக்குல்ல. பிரைஸ் காட். ஜெபிப்பீங்க, ஒரு குறிக்கப்பட்ட அளவுதான். அந்த ஜெபம் மலையின் உச்சிக்கு வர முடியாது. அல்லேலூயா. அந்த ஜெபத்தின் உன்னத அனுபவத்திற்கு வர முடியாது. ஆமென் சொல்லுங்களேன். நல்லா ஜெபம் பண்ணிட்டே இருப்பாங்க. தொட சந்து சுளுக்கும் போது அதோட ஜெபம் நின்றோம். ஆமென். தடை செய்கிற வல்லமை. ஆனா யாக்கோபு தொடை சந்து சுளுக்குச்சு, சுளுக்குனால் அவன் விடல. நான் தடை செய்ய, என தடுக்க முடியாது, என் ஜெபம் தடைபடாது. ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் செய்ய நினைப்பது தடைபடாது. கர்த்தர் சொல்லுகிறார், அன்பு தேவ பிள்ளையே, நான் உனக்குள் ஆரம்பித்த வேலையை எந்த சத்துருவும் தடை பண்ண முடியாது. தடுக்கிற வல்லமைகளை இன்றைக்கு நான் அழிக்க போகிறேன். இந்த தான், இந்த வலு சர்ப்பம் இன்றைக்கு அழிய போகிறது. ஏசாயா 27:1 சொல்லுது. படிங்க. ஏசாயா 27ஆம் அதிகாரத்துல 1வது வசனம். லிவியாதான் என்னும் நீண்ட பாம்பை, லிவியாதான் என்னும் நீண்ட பாம்பை, லிவியாதான் என்னும் கோணலான சர்ப்பத்தையே கடிதும் பெரிதும் பலத்ததுமான தமது பட்டயத்தால் தண்டிப்பார். அல்லேலூயா. இந்த பாம்புக்கு சில குணம்லாம் இருக்கு. இந்த பாம்பு என்ன தெரியுமா பண்ணும்? ஒவ்வொரு கூட்டுக்குள்ளேயும் போய் முட்டையை திருடி சாப்பிட்டுட்டு வந்துடும். என்ன பண்ணும்? முட்டைகளை சாப்பிடும். சமீபமாக ஒரு குடும்பத்திற்கு குழந்தை இல்லைன்னு ஜெபிக்க போனோம். அப்போ கர்த்தர் வெளிப்படுத்தினது, அந்த சகோதரியினுடைய கருப்பையில் இருக்கிற முட்டைகளை ஒரு சர்ப்பத்தின் ஆவி சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறத கர்த்தர் வெளிப்படுத்தினார். அப்போ அவங்கள்ட்ட சொல்லும்போது அந்த சகோதரி சொல்கிறாங்க, ஆமாம் பாஸ்டர், உண்மைதான். அடிக்கடி இந்த வலு சர்ப்பம், இந்த சர்ப்பம் பாம்பு தான் என் சொப்பனத்தில் வந்து என்னை துரத்தும், எனக்கு விரோதமாக என்னை விழுங்குவது போல இருக்கும், என்னை கடிக்கிறது போல இருக்கும். சர்ப்பத்தை அடிக்கடி சொப்பனத்தில் பார்ப்பேன். அல்லேலூயா. சிலருக்கு குழந்தை இல்லாத நிலைமை. இந்த வலு சர்ப்பத்தின் ஆவி கருமுட்டைகளை சாப்பிட்டு சந்ததிகளை கெடுக்கும்படி, சந்ததிகள், தேவ பக்தி உள்ள சந்ததிகள் உருவாக கூடாது என்பதற்காக கிரியை செய்கிற ஆவிகள், தேவ திட்டத்தை தடுக்கிற ஆவிகள். ஆமென். தடை செய்கிற வல்லமை. நம்மளை வளர விடாம இந்த ஆவிகள் தான் தடை பண்ணி கொண்டே இருக்கும். விசுவாசத்துல வளர விடாது, ஆராதனையில வளர விடாது, ஜெபத்துல வளர விடாது, முன்னேறி போக வைக்காது. வழியில படுத்து கிடக்கிற வல்ல
வல்லமை. ஆனா இந்த தான கர்த்தர் இன்றைக்கு எடுக்க போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த தடைகள் கர்த்தர் உடைக்க போகிறார். அதான் 27:1 படிச்சோம். லிவியாத்தான் என்கிற நீளமான பாம்பை, லிவியாதான் எனும் கோணலான சர்ப்பத்தை, நீளமானது கோணலானது. அல்லேலூயா. ஒரு வேலை செய்ய போனா உடனே முடியாது, டிலே. ஏன்னா கோணலானது. இங்கே போய் அங்கே போய் அப்படி போய் இப்படி போய் இப்படி சுற்றி அப்படி சுற்றி இந்த ஆவி தான் இஸ்ரவேல் ஜனத்தையும் அவிசுவாசம் உள்ளவர்களாக மாற்றி 40 நாளில் ஆமென் நுழைய வேண்டிய சுதந்திரிக்க வேண்டிய கானான 40 நாளில் சுதந்திரிக்க விடாமல் 40 வருஷமாக டிலே பண்ண வைத்தது இந்த கோணலான பாம்பாக்கும். ஆமென் சொல்லுங்க அல்லேலூயா. நேர் வழி பஸ்ஸில் போட்டிருப்பாங்க பார்த்தீங்களா? என்ன வழி? திருச்சி டு புதுக்கோட்டை. என்ன வழி? நேர் வழி. அந்த பஸ்ஸில் ஏறினா 1 மணி நேரம் 1.25 மணி நேரத்தில் வந்துடலாம். கோணலான சுற்று வழியில் சுற்றி சுற்றி போகிற பஸ்ஸில் ஏறினா 2 மணி நேரம் 2.5 மணி நேரம் ஆகும். அப்படி டிலே ஆகுதில்ல இந்த பயணம். அதனால தான் நேர் வழி. ஏன்? சீக்கிரமாக போகணும். இன்றைக்கி சிலருடைய வாழ்க்கையில் எதுவுமே சீக்கிரமாக நடக்கிறதில்ல. தாமதம், கால தாமதம் இல்லை? எவ்வளோ டிலே உங்கள் வாழ்க்கையில். சில ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்றதில் தாமதம், நன்மையை அனுபவிக்கிறதில் தாமதம். ஆண்டவர் சில தாமதத்தின் காரியங்களை உங்களுக்குள்ளே வெளிப்படுத்துகிறார். நீங்கள் நிறைய பேர் தாமதப்பட்டிருக்கிறீங்க, தாமதம் காத்திருக்கிறீங்க, ஆனாலும் வரல. நீங்கள் எதிர்பார்த்து காத்திருக்கிறது இன்னும் கிடைக்கல. கைக்கு வருவது போல் இருக்கிறது, ஆனால் போயிடுது. இதுக்கெல்லாம் காரணம் இந்த கோணலான சர்ப்பம். படிங்க சகோதரி, படிங்க. அந்த நீளமான பாம்பு லிவியாதான் எனும் கோணலான சர்ப்பத்தை கடிதும் பெரிதும் பலத்ததுமான தமது பட்டயத்தால், கடிதும் பெரிதும் பலத்ததுமான தமது பட்டயத்தினால் கர்த்தர் தண்டிப்பார். சமுத்திரத்தில் இருக்கிற வலு சர்ப்பத்தை ஆண்டவர் கொன்று போடுவார். அல்லேலூயா. இந்த தான் மல்லார்ந்து கிடக்கிற சர்ப்பம் விரியன். ஆனா கர்த்தர் என்ன சொல்றார்? இந்த சர்ப்பத்தை நான் கொண்டு போடுவேன். அதனாலதான் கடைசியில அந்த 12 கோத்திரத்துல இந்த தான் இல்ல. ஏன்னா இது கொலை செய்யப்பட்டிருக்கிறது, இந்த பாம்பு அழிக்கப்பட்டிருக்கிறது. இந்த சர்ப்பத்தை கர்த்தர் அழித்து போட்டிருக்கிறார். இதை ஆண்டவர் எடுத்து போட்டிருக்கிறார். இன்றைக்கு உங்க வாழ்க்கையில கிரியை செய்கிற இந்த சர்ப்பத்தின் ஆவியை கர்த்தர் எடுத்து போடுகிறார். அல்லேலூயா. தடைகளை நீக்குகிறார், தாமதங்களை மாற்றுகிறார். தாமதங்கள் மாறுகிறது. இனிமே உங்க ஜெபத்திற்கு உடனே பதில் கிடைக்க போது. நீங்க காத்திருக்கிறது சீக்கிரமாய் கிடைக்க போது. சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதியுமாவான். கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்துல தாமதமாய் அல்ல, சீக்கிரமாக துரிதமாக வேகமாக ஆண்டவர் செய்வேன் என்று சொல்லி இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் விசுவாசிக்கிறீங்க? 2 நிமிஷம் கையை தட்டி ஒப்பு கொடுங்க பார்ப்போம். விட்டு கொடுங்க, விட்டு கொடுங்க. நீங்க தேவனை மகிமைப்படுத்தும் போது உங்க வாழ்க்கையில் இருக்கிற தடைகளை கர்த்தர் உடைக்கிறார். தடைகள் உடைவதாக, தடைகள் உடைவதாக. இந்த நீளமான கோலனான சர்ப்பம், இந்த பொல்லாத இந்த சர்ப்பம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அழிக்கப்படுவதாக. சர்ப்பத்தின் ஆவிகள் எரிக்கப்படுவதாக. சர்ப்பத்தின் ஆவிகள் அழிக்கப்படுவதாக. வலு சர்ப்பத்தையும் தோள்களையும் மிதிப்பீர்கள் என்று சொன்ன வார்த்தை நிறைவேறட்டும். மிதிங்க, மிதிங்க, சர்ப்பத்தை மிதிங்க, தோளம் மிதிங்க. தடை செய்கிற ஆவிகளை கர்த்தர் உன் கையில ஒப்பு கொடுக்கிறார். தேவ பிள்ளையே, சகோதரர் சகோதரர் வாலிபர்கள் நல்ல கையை தட்டி விட்டு கொடுங்க பார்ப்போம். ஒருத்தரும் சும்மா இருக்கக்கூடாது, விட்டு கொடுக்கணும். ஆண்டவரை துதிக்கணும். நல்லா துதிங்க. துதிக்க துதிக்க எரிகோ விழுந்தது போல, அலங்கம் விழுந்தது போல உங்க வாழ்க்கையில் இருக்கிற தடைகள் விழுகிறது, தடைகள் விழுகிறது. வாவலிய இயேசுவின் நாமத்தில் வலு சர்ப்பத்தின் ஆவிகள் எரிக்கப்படுவதாக. நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தில் வலு சர்ப்பத்தின் ஆவிகள். ஆமென். பிள்ளை பிள்ளை
ஆமென், பிள்ளை தாழ்ச்சி உள்ளவளாய் மாறும்படியாக, பிள்ளை செல்வத்தை பிள்ளை பேற்ற தடுக்கிற ஆமென் மலட்டு தன்மையை உண்டாக்குகிற இந்த வலு சர்ப்பத்தின் ஆவிகள் அழிக்கப்படுவதாக. தடை செய்கிற ஆவிகள் அழியட்டும். ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர தடை பண்ணுகிற பொல்லாத ஆவிகள் அழியட்டும். எஸ் எஸ், சில சர்ப்பத்தின் வல்லமைகள் எரிகிறது. ஹல்லேலூயா. ஷகலபா லபா, அனலாக அனலாக எல்லாம் எரிய ஆரம்பிக்குது. அந்த 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 பவுல் என்ன பண்ணாரு, விறகுகளை அள்ளி நெருப்புல போடும்போது ஒரு வெறியன் அனல் உரைக்க புறப்பட்டு பவுல் கையை என்ன பண்ணுச்சு, கடிச்சிச்சு. ஆனா அந்த பவுல் கடிச்ச உடனே என்ன பண்ணாரு, பதறல, பயப்படல, நிதானமா அந்த பாம்பை எதிலேயே உதறி போட்டாரு, எதிலேயே உதறி போட்டாரு. இன்னைக்கு உதறி போடுங்க, உன்னை கடிச்ச பாம்பை நெருப்புக்குள்ள உதறி போடுங்க, அக்கினிக்குள்ள உதறி போடு மகளே. உன் குடும்பத்தை கடிச்ச பாம்பை, உன்னை கடிச்ச பாம்பை நீ வளர விடாம தடைகளையும் தாமதங்களையும் உண்டாக்கின இந்த வலு சர்ப்பத்தை நெருப்புக்குள்ள உதறி போடு. எஸ் எஸ், நெருப்புக்குள்ள உதறி போடு. ஆமென். இந்த சர்ப்பத்தின் ஆவிகள் அழிக்கப்படுகிறது, அக்கினி எரியுது. உனக்கு வேலை கிடைக்காம தடை பண்ண பொல்லாத ஆவிகள் அக்கினியில உதறி போடு. வேலையை கத்த தருகிறார். உனக்கு அற்புதம் நடக்காம தடை பண்ண பொல்லாத ஆவிகள் இந்த சர்ப்பத்தை வெறியன நெருப்புல உதறி போடு. உனக்கு அற்புதம் வந்து கொண்டிருக்கிறது, அதிசயம் வந்து கொண்டிருக்கிறது. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கிறார். தாமதங்கள் விலகுகிறது. 40 வருஷம் அல்ல, 40 நாள். நாற்பது நாளை 40 வருஷமா மாத்தவும் தேவனால முடியும். 40 வருஷத்தை 4 நாளா மாத்தவும் தேவனால முடியும். வருஷ கணக்கா காத்திருந்தீங்கல்ல, இனி வருஷ கணக்கல்ல, இந்த கூட்டம் முடியறதுக்குள்ள நான் உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். ஆண்டவர் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார். மீகா 7:15, உன் கண்கள் அதிசயங்களை காண போகிறது. விடாதீங்க. ஆமென். உதறி போடுங்க, அக்கினியை உருவாக்குங்க. ரகலபகதே ஷகதரபலபலபகரபலா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நெருப்பாய் இறங்கிடுவார் என் தெய்வம், நெருப்பாய் இறங்கிடுவார். கையை தட்டி, நெருப்பாய் இறங்கிடுவார் என் தெய்வம், நெருப்பாய் இறங்கிடுவார். ஆவியே அனலாக்கும் அக்கினி ஜுவாலையே, அக்கினி அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. நெருப்பாய் இறங்கிடுவார் என் தெய்வம், நெருப்பாய் இறங்கிடுவார், நெருப்பாய் ஒரு நெருப்பு, ஒரு அக்கினி பொறிகள் விழட்டும், ஒரு அக்கினி பொறிகள் விழட்டும், ஒரு அக்கினி பிழம்புகள் பற்றி எரியட்டும், ஒரு நெருப்பு எரியட்டும் எங்கள் மத்தியில். ஓ ரகலபகதே அல்பகோ தோஷகத்தியா, ஒரு நெருப்பு எரியட்டும். பரலோக அக்கினி, பரலோக அக்கினி, தேவனுடைய அக்கினி எரியட்டும், ஆவியானவருடைய அக்கினி பற்றி எரியட்டும். எஸ் எஸ், சர்வத்தை உதறி போடுகிறோம், உதறி போடுகிறோம். தாமதத்தை தாமதப்படுத்துகிற பொல்லாத ஆவிகளை, தடை செய்கிற பொல்லாத ஆவிகளை ஐயா இந்த நெருப்புக்குள்ள உதறி போடுகிறோம். விடுதலை உண்டாவதாக. எங்கள் அக்கினி ஜுவாலையே, நெருப்பாய் இறங்கிடுவார் என் தெய்வம், நெருப்பாய் இறங்கிடுவார், நெருப்பாய் இறங்கிடுவார் என் தெய்வம், நெருப்பாய் இறங்கிடுவார்.
கையை தட்டி ஒப்பு கொடுங்க. ஆமென். நெருப்பு, ஒரு நெருப்பு எரியுது. அல்லேலூயா. இந்த நெருப்பு உங்க வாழ்க்கையில தடைகளை மாற்றுது. இனி வழியில பாம்பு இல்ல, இந்த வழியில சர்ப்பம் இல்ல. நீ நடக்கிற பாதை நெய்யாய் பொழிய போகிறது. உன் பாதையை நன்மையினால் கர்த்தர் நிறைக்க போகிறார். நீ நடக்கிற பாதையில நன்மையும் கிருபையும் உன்னை தொடர்ந்து வரப்போகிறது. பெரும்பாதை உண்டாயிருக்கும். கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் ஆனந்த களிப்போடு அந்த பாதைக்குள்ளே நடந்து வருவார்கள். நிறைய நேரம் சொன்னீங்கல்ல, இப்படி பாடினீங்கல்ல, நடக்க முடியல டாடி, நடக்க முடியல, தாங்கி கொள்ளுங்க கரத்தால். ஏன் நடக்க முடியலன்னு பாடினேன் தெரியுமா? வழியில் கிடந்த சர்ப்பம், வழியில் கிடந்த சர்ப்பம், அதனால தான் நடக்க முடியல. ஆனால் கர்த்தர் நம்ம வழியில் இருக்கிற இந்த தான, இந்த விரியனை ஆண்டவர் வெளியில தூக்கி எறிகிறார். இன்றைக்கு உன் வாழ்க்கையை விட்டு இந்த சர்ப்பத்தின் ஆவிகளை வெளியில கர்த்தர் தூக்கி எறிகிறார். பெற்றுக்கொள் விடுதலைய. அகாலா பாஷா காத்தே கல்போதோரி ஹல்பா காட்டாரா பாக்கா தலா காத்தே ரிகல் பாஷா காட்டோரியா கல்பா டோஷியா ஹஸ்போகோ டோரா பாக்கலா பாஷா காத்தே ரிகல் பாக்கா தே கர்போகோ டோ. எஸ் எஸ், கர்த்தர் சொல்றார், திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைக்கிறேன், ஒருவனும் அதை பூட்டுவதல்ல. உன்னை தடுக்கிற வல்லமைகளை கர்த்தர் இன்றைக்கு அழித்து எரித்து போட்டு இருக்கிறார். அல்லேலூயா. தான் அப்படின்னா சர்ப்பம். மூன்றாவது, இந்த தானை பற்றி ஒரு 9 காரியம் நான் எழுதி கொண்டு வந்தேன். ஆனால் நேரம் நமக்கு அனுமதிக்கிறது போல நான் உங்களுக்கு சொல்கிறேன், சரியா? மூன்றாவது, உபாகமம் 33:20 நியாயாதிபதிகள் 13:2 படிப்போம். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 13வது அதிகாரத்தில் 2வது வசனம். அப்பொழுது தான் வம்சத்தானாகிய சோரா ஊரான ஒரு மனுஷன் இருந்தான். தான் வம்சத்திலே ஒரு மனுஷன் இருந்தான். அவன் பேர் மனோவா. மனோவா. அவன் மனைவி பிள்ளை பெறாத மலடியா இருந்தால். இப்போ கர்த்தருடைய தூதனானவர் சந்தித்து என்ன சொல்லுகிறார்? தான் கோத்திரத்தில் இருக்கிற மனோவாவுக்கு ஒரு பிள்ளைய நான் கொடுப்பேன், அவன் பராக்கிரமசாலியா இருப்பான். இஸ்ரவேலிலே அவனை போல ஒரு பராக்கிரமசாலி அவனுக்கு முன்னும் எழும்பினதும் இல்லை, அவனுக்கு பின்னும் எழும்பினதும் இல்லை. அல்லேலூயா. அவன் தான் சிம்சோன், தான் கோத்திரத்தான் ஆகிய சிம்சோன். ஆமென் சொல்லுங்க. அந்த சிம்சோன் இன்னைக்கும் இஸ்ரவேல்ல மறக்கப்படுவதில்லை. இன்னைக்கும் சாம்சன் இஸ்ரவேலருடைய வாரில், சண்டையில் கடைசியாக வைத்திருக்கிற யுக்தி என்ன தெரியுமா? சாம்சன் அட்டாக் அப்படின்னு வச்சிருக்கிறாங்க. அதனுடைய அர்த்தம் என்னன்னா, இஸ்ரவேலை அவ்வளோ லேசாக தொட்டு அழிச்சிடலாம் முடியாது. அப்படி இஸ்ரவேலை அழிக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா, நம்ம அழிவோன்னு நினச்சாங்கன்னா, சாம்சன் அட்டாக் அப்படின்னா என்ன? அந்த 2 தூணையும் தள்ளி தன்னோடு கூட 3000 பேரையும் வாரிக்கொண்டது போனது போல இஸ்ரவேல்னு ஒன்று இருந்தால் தான் உலகம் இருக்கும். இஸ்ரவேல் இல்லைன்னா உலகமே இருக்காது. அல்லேலூயா. அந்த அளவுக்கு பிளான் பண்ணி வச்சிருக்கிறாங்க. ஆமென். அணுகுண்டு இருக்கா இல்லையா? நிறைய பேருக்கு. ஆனால் இஸ்ரவேலுக்கு ஒரு அழிவுன்னா முழு உலகத்தையும் அழிக்கக்கூடிய அளவுக்கு வெப்பன்ஸை ரெடியாக வச்சிருக்கிறான். இஸ்ரவேல் அழிந்தால் முழு உலகமும் அழியும். ஆமென். அப்படிதான் வச்சிருக்கிறான். அல்லேலூயா சொல்லுங்க. பிரைஸ் காட். லிசன், இதான் சாம்சன் அட்டாக். அப்போ இந்த சிம்சோன் அந்த இஸ்ரவேலில் மறக்கப்படவே இல்லை தான். ஆனால் கடைசியில் அந்த தான் கோத்திரம் அந்த 12 கோத்திரத்தில் இல்லை.
இது இருந்தா பிரச்சனைன்னு ஆண்டவர் எடுத்துட்டார். நம்ம வாழ்க்கையில பிரச்சனையே இதுதான். என்ன தெரியுமா? நல்ல பராக்கிரமசாலிகளா இருப்போம், நல்ல பலசாலிகளா இருப்போம். கர்த்தர் யாருக்கும் தராத பலத்தை நமக்கு தந்திருப்பார். யாருக்கும் இல்லாத பிரதிஷ்டை, யாருக்கும் இல்லாத ஒரு நல்ல வாழ்க்கை முறை, நல்ல ஒரு அபிஷேகம், இதெல்லாம் இருக்கும். ஆனா இந்த தானில் பிறந்த இந்த சிம்சோன் இது எல்லாவற்றையும் எதுல இழந்தான் தெரியுமா? ஒரு இச்சையில இழந்தான். தான் இச்சைக்கு அடையாளம். அல்லேலூயா. தான் எதற்கு அடையாளம்? எல்லாம் இருக்கும், எங்கேயாவது போய் இழந்துட்டு வருவாங்க. எல்லாம் நல்லா இருக்கும், ஒரு சின்ன ஓட்டை எல்லா காற்றையும் வெளியே இறைக்கிறோம். வெடிப்புள்ள தொட்டி, ஒரு சின்ன கீறல், ஒரு சின்ன வெடிப்பு, உள்ள இருக்கிற அத்தனை அந்த 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 தண்ணியோ திராட்சை ரசமோ அது எல்லாத்தையும் என்ன பண்ணிடும்? வெளியேற்றிடும். பிரைஸ் காட். அதே போல தான் இந்த தான கர்த்தர் வெளியே எடுத்தார். ஏன்னா தான் இருந்தா ஒர்க் அவுட் ஆகாது. 1000 வருட அரசாட்சியில கூட தான் உள்ள இருந்துச்சுன்னா ஒர்க் அவுட் ஆகாதுன்னு தெரிஞ்சு ஆண்டவர் வெளியில எடுத்தார். இந்த தான் இச்சைக்கு அடையாளம். அல்லேலூயா. பிரைஸ் காட். இன்னைக்கு அநேகரை மேன்மை அடைய விடாதபடி தடுக்கிற ஆவி இச்சையின் ஆவி. இந்த இச்சைக்கு வயசெல்லாம் கிடையாது. வயசாயிட்டா இச்சை மாறிடும் அப்படிலாம் கிடையாது. எத்தனை வயசானாலும் இச்சை போராடி கொண்டே இருக்கும். ஒரு பரிசுத்தவான் சொல்லுவார், இந்த கப்பை இந்த கையால எடுத்து தூக்கி குடிக்கிற அளவுக்கு நமக்கு பலன் இருந்தாலும் இச்சை நம்முடைய சரீரத்தில் போராடி கொண்டே இருக்கும். அதனால இச்சை வயசானா முடிஞ்சிடும் மாறிடும்லாம் இல்லை. கர்த்தர் மட்டும்தான் இதிலிருந்து இருந்து விடுதலை தரக்கூடியவர். அல்லேலூயா. வயசானா மாறிடுன்னு உட்கார்ந்து இருக்காதீங்க, எழும்புங்க. இச்சைக்கு விரோதமாய் மாம்ச இச்சையை விட்டு விலகி ஓடுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது போல மாம்சத்துக்கு விரோதமாய் போர் செய்கிற இச்சையை நாம் விட்டு விலக வேண்டும். ஆமென். அல்லேலூயா. இந்த கடைசி காலத்துல ஒரு வேற மாதிரியான ஒரு கட்டமைப்பை உலகத்திலே சத்துரு உண்டாக்க நினைக்கிறான். என்ன கட்டணம்? தான கர்த்தர் வெளியில எடுக்கணும்னு நினைக்கிறார். ஆனா சாத்தான் இந்த தான இந்த இச்சைய வெளியில எடுத்துடக்கூடாது, இதுக்கு வேற பேர் கொடுத்து, இதுக்கு நவ நாகரிகமான ஃபேஷன்லாம் கொடுத்து இதை உள்ளேயே வச்சிடணும்னு சாத்தான் எதிர்பார்க்கிறான். சிம்சோன் ஒரு பெலிஸ்திரிய ஸ்திரியை பார்த்து விவாகம் பண்ண போனான். அங்க அவன் விடுகதை போட்டு உடைக்கப்பட்டது. அந்த பெண் அவளை நெருக்கி அவன் பலவீனத்தை பயன்படுத்தி அந்த விடுகதைக்கு விடையை வாங்கி அவன் வீட்டுக்கு வந்தவர்களிடத்தில் சொன்னாள். இதனால் அந்த சிம்சோன் அவமானப்பட்டான். அல்லேலூயா. ஆனாலும் புத்தி வரல. திரும்ப போய் வேறு ஒரு இடத்துல ஒரு வேசியை கண்டு அங்கே இருந்தான். அங்கேயும் பெலிஸ்தியர்கள் வந்தாங்க. திரும்ப அவன் விடல. அவன் எழும்பி காலையில அந்த வாசலை பெயர்த்து கொண்டு போய் அதுக்கப்புறம் தெளிலாளின் மேல் சிநேகமா இருந்தான். பாருங்க, இந்த இச்சையின் ஆவி விடல பாருங்க. முதல்ல அவ, அடுத்தது இன்னொருத்தவ, கடைசியில என்ன பண்ணுச்சு? இந்த ஆவி அவன் பிரதிஷ்டையை அழித்தது, அவன் பலத்தை இழக்க வைத்தது. தான் கோத்திரத்தின் பராக்கிரமசாலியை மாவரைக்க வைத்தது. அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. கவனிக்கிறீங்களா? பாவம் இச்சைக்கு உலகம் என்ன பேர் கொடுத்தாலும், ஃபேஷன்ற பேர் கொடுத்தாலும், ட்ரெண்டுன்னு பேர் கொடுத்தாலும், லிவிங் டுகெதர்னு பேர் கொடுத்தாலும், இதுதான் இப்போ இருக்கிற நவநாகரிக வாழ்க்கை, தப்பு இல்லைன்னு சொன்னாலும் வேதம் அதற்கு கொடுக்கிற பேர் பாவம். அல்லேலூயா. வாலிபர்லாம் கவனிச்சுக்கிட்டீங்களா? வேதம் அதுக்கு கொடுக்கிற பேர் என்ன? பாவம். சோத்திரம். இன்னைக்கு பாவமா தெரியறதில்ல. இன்னைக்கு போதை ஒரு பாவமா தெரியறதில்ல. சாயங்காலம் 6 மணிக்கு வண்டி எடுத்துட்டு வெளியில போறதே நமக்கெல்லாம் கஷ்டமா இருக்கு. ஏன்னா வர்றவன் எல்லாம் இப்படி தான் வர்றான். எல்லாம் போதையில தான் வரான். ஒன்று சாராய போதை, இல்லைன்னா கஞ்சா போதை. எங்கள் ஊர் பக்கம் நாகர்கோயிலெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்கூலில் வரைக்கும் இன்றைக்கி கஞ்சா. 10வது படிக்கிற பையன்
எங்கள் சபைக்கு ஒரு விசுவாசி வந்துக்கிட்டு இருந்தாங்க. அவங்க பையன் 10வது படிக்கிறவன். அந்த 10வது படிக்கிற பையன் கஞ்சாவுக்கு அடிமை. 10வது எழுத முடியாமல் டிசி கொடுத்து அனுப்பிட்டாங்க. இன்றைக்கி பசங்களோடு சேர்ந்து கஞ்சா பிடிச்சிக்கிட்டு வீட்டை விட்டு வெளியில் போய் இஷ்டம் போல் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறான். பிரைஸ் காட். கஞ்சா போதை இது அவர்களுக்கு தவறாகவே தெரிகிறதில்ல. அரசாங்கமே இதை ஒரு பக்கம் கட்டவிழ்த்து விடுகிறது பணத்துக்காக. அல்லேலூயா. ஆனால் வேதம் இதை பாவம் என்று சொல்லுகிறது. பாவத்தின் சம்பளம் என்னது? அல்லேலூயா. ஒரு வேலைக்கு கடைசியில் சம்பளம் கொடுக்கப்படுது. வேலை செய்யும் போது சம்பளம் கொடுக்க மாட்டாங்க. சம்பளம் எப்போ கொடுப்பாங்க? வேலை முடியும் போது சம்பளம் தருவாங்க. அதே போல வாழ்க்கை வாழ்ந்து முடியும் போது அந்த வாழ்க்கையில் அதுவரைக்கும் செய்த பாவத்துக்கான சம்பளம் கொடுக்கப்படும். ஆமென். அப்பப்போ சம்பளத்தை கொடுத்தா தெரிஞ்சிரும்ல. அப்பப்போ கொடுக்கறது இல்லை. வச்சிருக்கிறார் எல்லாம் பிஎஃப் அது இதெல்லாம் சேர்த்து அக்கௌண்ட்டில் போட்டு மொத்தமாக வச்சிருக்கிறார். ஓட்டம் ஓடி முடியும் போது இந்தாப்பா அவன் சம்பளம் அப்படின்னு கர்த்தர் கொடுக்க போகிறார். அல்லேலூயா. அதனால பாவம். அப்போ தான் இச்சை, தான் ஒரு பாவத்தின் வல்லமை. இவன் என்ன பண்ணுவான்? இந்த தான் எங்கெல்லாம் வருதோ, இந்த தானின் ஆவி எங்கெல்லாம் வருதோ அவன் என்ன பண்ணுவானா? நான் இப்ப நெகட்டிவா பேசிட்டு இருக்கிறேன், நல்லா கவனிங்க. இந்த தானின் ஆவி, இந்த இச்சை எங்கெல்லாம் வருதோ அங்கெல்லாம் பலத்தை இழக்க பண்ணுவான். அல்லேலூயா. பிரதிஷ்டையை இழக்க பண்ணுவான். தீர்மானத்தை உடைக்க வைப்பான். பொருத்தனையை உடைக்க வைப்பான். நீங்கள் எத்தனை வருஷத்துக்கு முன்னால் பொருத்தனை பண்ணாலும் அந்த பொருத்தனையை நினச்சி அந்த பொருத்தனையை நிறைவேற்ற வேண்டும் என்று எதிர்பார்க்கிற தேவன்தான் கர்த்தர். யாக்கோபு பெத்தேலில் என்ன பண்ணா? ஒரு பொருத்தனை பண்ணான். பெத்தேலில் பொருத்தனை பண்ணிட்டு மறந்துட்டு போயிட்டான். ஆனால் கர்த்தர் அப்புறம் ஒரு நாள் அவனுக்கு தரிசனமாகி சொல்கிறார், பெத்தேலில் உனக்கு தரிசனம், நீ பொருத்தனம் பண்ண இடத்துல உனக்கு தரிசனமான தேவன் நான் என்று அவன் செய்த பொருத்தனையை கர்த்தர் நினைவுபடுத்தினார். அல்லேலூயா. நானும் பல வருடங்களுக்கு முன்பாக ஒரு பொருத்தனை பண்ண. என்ன தெரியுமா? காலையில் 3 மணிக்கு எழும்பி உட்காந்து ஜெபிப்பான் ஆண்டவரே அப்படின்னு பொருத்தனை பண்ணேன். காலையில் 3லிருந்து 4 வரைக்கும் நான் ஜெபிப்பேன். ஆனால் அந்த பொருத்தனை கொஞ்ச நாள் போச்சு. அதுக்கப்புறம் பொருத்தனையும் மறந்தாச்சு, அந்த லைஃப்பும் போச்சு. பிரைஸ் காட். ஆனால் பல வருடத்துக்கு அப்புறம் சமீபமாக சில வருடங்களுக்கு முன்பாக கர்த்தர் அந்த பொருத்தனையை ஞாபகப்படுத்தினார். 3 மணிக்கு எழும்பி உட்காந்து ஜெபிப்பண்ணு இந்த இடத்துல இப்படி ஒரு பொருத்தனை பண்ணி இல்லை, அது எங்கன்னார்? திரும்ப அந்த பொருத்தனை புதுப்பிக்கப்பட்டது. இப்போ அந்த பொருத்தனையை நிறைவேற்றுவதற்கு கர்த்தர் பலன் தந்தார். அல்லேலூயா. காலையில் 3 மணிக்கு எழும்பி, அல்லேலூயா, நான் சொல்லுவது என்ன தெரியுமா? காலையில் 3 மணிக்கு எழும்பி ஆண்டவரை பார்த்து நான் சொல்கிற வார்த்தை யாத்திராகமம் 33வது அதிகாரத்தில் 21வது வசனத்தை தான் சொல்லுவேன். படிங்க. பின்னும் கர்த்தர் இதோ என் அண்டையில் ஒரு இடம் உண்டு, என் அண்டையில் ஒரு இடம் உண்டு, நீ அங்கே கண்மலையில் நில்லு, நீ அங்கே வந்து நில்லு, என் மகிமை கடந்து போகும்போது நீ மகிமையை காண்பாய். அல்லேலூயா. அவன் மகிமையை பார்க்கணும்னு சொன்னான். மகிமையை யாரும் பார்த்ததில்லைன்னு கர்த்தர் சொல்றார். அதுக்கப்புறம் அவர் சொல்றாரு, என்னிடத்துல ஒரு இடம் உண்டு, அந்த இடத்துல கண்மலையில வந்து நில்லு, அப்போ யாரும் பார்க்காத மகிமையை நான் உனக்கு காட்டுவேன். ஆமென். சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. அந்த இடம்தான் நீ பொருத்தனை செய்த இடம். அந்த இடம்தான் அந்த ஜெபிக்கிற இடம். அவரிடத்துல ஒரு இடம் உண்டு. உன் இடத்துல, நம்ம இடத்துல நின்று பல நாளா அவரை பார்க்க ஆசைப்பட்டோம், ஒன்னும் கிடைக்கல. ஆனா அவரிடத்தில் ஒரு இடம் உண்டு. அந்த இடத்துல வந்து நாம நிற்கும் போது அவருடைய மகிமையை நாம் பார்க்கலாம். ஆமென். சோத்திரம். நான் காலையில் எழும்புன உடனே சொல்லுவேன், என்னிடத்தில் ஒரு இடம் உண்டு, அங்கே வந்து நில்லுன்னு சொன்னீங்களே, அந்த இடத்துல இப்போ வந்து நிற்கிறேன். அந்த இடத்துல வந்து நிற்கிறேன் ஆண்டவரே, நீர் எனக்கு காண்பித்த இடத்துல வந்து நிற்கிறேன். 3 மணிக்கு வந்து நிற்கிறேன், உங்கள் சமூகத்தில் வந்து நிற்கிறேன் அப்படின்ன உடனே ஒரு மகிமை அப்படியே இறங்கி வருவதை பார்க்கணும். அல்லேலூயா.
ஆமென். இதே போல் எங்களுக்கு ஒரு ஜெப வீடு இருக்கிறது. எங்கள் வீட்டுக்கு மேலே தான் ஆராதனை நடத்திக்கிட்டு இருக்கிறோம். காலையில் ஆமென், நைட்டெல்லாம் அந்த ஃபுல் பீட்டில் தான் படுத்து கிடப்பேன். காலையில் எலும்பி முழங்கால் போட்டு உக்காந்தா அந்த இடமெல்லாம் அப்படியே புகை மூட்டம் போல் நிரம்பி இருக்கும். சமீபமாக என் மனைவி, நான் 2 மணி வரைக்கும் ஜோம் பண்ணிவிட்டு அப்போ தான் படுத்தேன். காலையில் எழுப்பிடுமான்னு படுத்தேன். 2 மணிக்கு மேலே என் மனைவி ஜோம் பண்ணுவா. இப்படி ஜாமம் காத்து நாங்கள் ஜெபிப்போம். அப்படி ஜெபிக்கும் போது நான் அப்போ தான் படுக்கிறேன். கொஞ்ச நேரத்தில் என் மனைவி கண்ணை மூடி ஜெபித்தவள் கண்ணை திறந்திருக்கிறா. அந்த இடமெல்லாம் பனிமூட்டம் மேகமூட்டம் போல் இருந்திருக்கு. இப்போ நாங்கள் இருக்கிறது கொஞ்சம் அவுட்டர், பக்கத்தில் மலையெல்லாம் உண்டு. பனி தான் உள்ளே வந்துருச்சு போல் இருக்குன்னு இப்படி பக்கத்தில் பெரிய கண்ணாடி ஜன்னல், பெரிய மிரர் இருக்குது. அது வழியாக பார்த்தா வெளியில் க்ளவுடே இல்லை. வெளியில் நட்சத்திரம் கிளியராக தெரியுது. இந்த பக்கம் ஜன்னலில் பார்க்குறா, நல்லா வெளியில் கிளியராக இருக்குது. அப்புறம் எழும்பி போய் ஜன்னல்ல இருந்து அந்த பெரிய கண்ணாடி வெளியில் திறந்தா ஆளே வெளியில் தலையை போடலாம். தலையை வெளியே விட்டு பார்த்துருக்கிறா, வெளியில் கிளியராக இருக்குது. ஆனால் உள்ளே பார்த்தீங்கன்னா அந்த மேகம், அந்த பனி மேகம் போல அந்த இடம் முழுவதும் அப்படியே அடர்ந்த மேகம் அமர்ந்திருந்ததாம். என்னிடத்தில் ஒரு இடம் உண்டு, நீங்க பொருத்தனையை நிறைவேற்றுகிற இடத்தில் வந்து நின்னா, ஜெபிக்கிற இடத்துல வந்து நின்னா, கர்த்தருக்கு முன்பாக நிற்க வேண்டிய இடத்துல வந்து நின்னா, ஜாமம் காத்து ஜெபிக்கிற இடத்துல உங்களால வந்து நிற்க முடியுமானா உங்க வீட்டை மகிமை நிரப்போம். இச்சை இல்ல, மாம்சத்தின் ஆவி இல்ல, மகிமை நிரப்போம், பலன் நிரப்போம். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. தான் கோத்திரத்தில் பிறந்த இந்த சிம்சோன் பிரதிஷ்டையை காத்து கொண்ட வரைக்கும் முதல்ல ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ், முதல்ல ஒரு சிங்கம் எதிர்படுகிறது. அந்த சிங்கத்தை பார்த்த உடனே கர்த்தருடைய ஆவியானவர் அவன் மேல் இறங்கினார். அது வரைக்கும் அவனுக்கு தெரியாது நமக்குள்ள இவ்வளவு பெரிய பலன் இருக்கிறது. ஆனா அங்க வேதம் சொல்லுது, ஒரு ஆட்டுக்குட்டியை கிழித்து போட்டது போல அவனை அந்த பலன் நிரப்பின போது அந்த சிங்கத்தை கிழித்து போட்டான். ஆமென். இதுவரைக்கும் உங்களுக்கு தெரியாது நீங்களா அப்படின்னு. ஆனா நிக்க வேண்டிய இடத்துல நின்று பாருங்க, கர்த்தருடைய பலன் உங்களை நிரப்பும், வல்லமை நிரப்பும், மகிமை நிரப்பும். அல்லேலூயா. இதெல்லாம் நிரப்பிட கூடாது. பலம், நீங்க பலவான்களா இருக்க கூடாது. உங்க பலத்தை உங்களை விட்டு விளக்கணுன்றதுக்கு தான் இந்த இச்சையின் ஆவி போராடி கொண்டிருக்கிறது. ஆனா இன்னைக்கு ஒரு தீர்மானம் பண்ணணும். நான் இச்சையின் ஆவியினால் அல்ல, தேவனுடைய ஆவியினால், பரிசுத்தத்தின் ஆவியினால், பரிசுத்த ஆவியினால் நான் நிரப்பப்பட்டிருக்க வேண்டும். அல்லேலூயா. பிரைஸ் காட். சத்தமா சொல்லுங்க. யோசுவா 4வது யோசுவா 19ஆம் அதிகாரத்திலே 47வது வசனம். 4வது தானே? 4வது யோசுவா 19:47 படிங்க. தான் புத்திரரின் எல்லை அவர்களுக்கு ஒடுக்கமாய் இருந்தபடியால் அவர்கள் புறப்பட்டு போய் லேசேமின் மேல் யுத்தம் பண்ணி. போதும் பாருங்க. இந்த இடத்துல யோசுவாவின் புஸ்தகத்துல இந்த தானுக்கு ஒரு கோத்திரத்தை, ஒரு சுதந்திரம், இந்த கோத்திரத்துக்கு ஒரு சுதந்திரத்தை, ஒரு இடத்தை ஆண்டவர் தருகிறார். ஆனா வேதத்துல அவங்கள பற்றி என்ன சொல்லப்பட்டிருக்கு? எல்லாருக்கும் இடம் கிடைத்தது, எல்லாரும் கர்த்தர் கொடுத்த இடத்துல திருப்தியாய் இருந்தார்கள். இவன் மட்டும்தான் கர்த்தர் கொடுத்ததுல திருப்தி இல்லை, அந்த இடம் ஒடுக்கமாயிருக்கிறது என்று வேற இடத்துக்கு போறான். அல்லேலூயா. அது மட்டுமல்ல, யோசுவா 19 நியாயாதிபதிகள் 18:29 படிக்கும்போது 18:20 பூர்வத்திலே லூயிஸ் என்னும் பெயர் கொண்டிருந்த அந்த பட்டணத்திற்கு பூர்வத்திலே லாயிஸ் என்னும் பெயர் கொண்டிருந்த அந்த பட்டணத்திற்கு இஸ்ரவேலுக்கு பிறந்த தங்கள் தகப்பனாகிய தானுடைய நாமத்தை அந்த லாயிஸ் என்கிற ஊரையும் பிடிச்சு பாருங்க. கர்த்தர் கொடுத்த இடத்துல திருப்தியா இல்ல, வேற இடத்திற்கு போய் அதையெல்லாம் இவர்கள் பிடிக்கிறார்கள். அப்ப இந்த ஆவி எப்படிப்பட்ட ஆவி? திருப்திப்பட வைக்காத ஆவி. அல்லேலூயா. இந்த தான தான் கர்த்தர் இன்னைக்கு வெளியில எடுக்கிறார். என்ன வெளியில எடுக்கிறார்? தான வெளியில எடுக்கிறார்னா என்னத்தை வெளியில எடுக்கிறார்? திருப்தி இல்லாத நிலைமையை கர்த்தர் நமக்குள்ள இருந்து வெளியே எடுக்கிறார். அல்லேலூயா.
சிலருடைய வாழ்க்கையில் பாருங்க, என்னதான் கர்த்தர் கொடுத்தாலும் திருப்தியே இருக்காது. ஆனால் ஆவிக்குரியவர்கள் எப்படி இருப்பாங்க தெரியுமா? போதும் என்ற மனதோடு கூடிய தேவ பக்தியை மிகுந்த, ஆமென் சொல்லுங்க, போதும் என்ற மனதோடு கூடிய தேவ பக்தியே. சிலருக்கு இந்த போதுன்ற எண்ணமே இருக்காது. ஆமென். அந்த திருப்தி இருக்காது. இன்னும் 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 பெருகுவது, இன்னும் பலப்படுவதை விரும்புவது தப்பு கிடையாது. ஆனால் உலக பிரகாரமாக ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பேராசை. அல்லேலூயா. ஒரு பேராசை, திருப்தி இல்லாத வாழ்க்கை. கர்த்தர் கொடுத்த மனைவியில் திருப்தி இல்லை, கர்த்தர் தந்த பிள்ளைகளிடத்தில் திருப்தி இல்லை, கர்த்தர் தந்த குடும்பத்தில் திருப்தி இல்லை, கர்த்தர் தந்த வருமானத்தில் திருப்தி இல்லை, கர்த்தர் வச்ச இடத்துல திருப்தி இல்லை, கர்த்தர் தந்த ஊழியத்தில் திருப்தி இல்லை. அந்த அதாவது இருக்கிறத விட்டுட்டு பறக்கிறதுக்கு என்ன பண்ணானா? அப்படி ஒரு பழமொழி இருக்கும் பார்த்தீங்களா? கடைசியில் அதுவும் கிடைக்காது. அரசனை நம்பி புருஷனை கைவிட்ட கதைன்னுவாங்க. அதுபோல் இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கை அப்படி தான். பேராசைப்பட்டு கர்த்தர் கொடுத்ததையும் இழக்க வைக்கிற பொல்லாத ஆவி தான் இந்த தான் கோத்திரத்தின் ஆவி. ஆமென். சோத்திரம். நம்ம இன்னைக்கு ஒரு தீர்மானம் பண்ணணும். இந்த பேராசைக்கு, நான் பொருள் ஆசைக்கு, பேராசைக்கு நான் இடம் கொடுக்க மாட்டேன். சமீபமாக ஒரு தாயாரை நான் சந்தித்தேன். இதே மாவட்டத்தில் இருக்கிற ஒரு தாயார் தான். அவங்கள்ட்ட சமீபமாக பேசும்போது அவங்க சொன்னாங்க, பாஸ்டர், எங்களுக்கு என்ன, நான் ஆண்டவர் குடியிருக்க ஒரு வீட்டை தந்துட்டார், நல்ல எங்களுக்கு தேவையை சந்திக்கிறார், இதை விட எங்களுக்கு பெரிய தேவை ஒன்றும் இல்லை, கர்த்தர் எங்களை ஆசீர்வாதமாக வச்சுருக்கிறார், நாங்கள் சந்தோஷமாக இருக்கிறோம் பாஸ்டர் அப்படின்னாங்க. ஆமென். சின்ன குடும்பங்களில் போனால் இப்படி கேட்கலாம். பெரிய பெரிய பணக்கார குடும்பங்கள் இருக்குது பார்த்தீங்களா, கோடீஸ்வர குடும்பங்கள். அந்த குடும்பங்களுக்குள்ளே போய் நம்ம உட்காரும்போது இப்படிப்பட்ட வார்த்தையை கேட்க முடியாது. பாஸ்டர், அதை வாங்கலான்னு நினச்சேன், இன்னும் முடியல, அதுக்காக ஜெபம் பண்ணுங்க. இங்கே ஒன்று ஆரம்பிக்கணும்னு நினச்சேன். பெரிய கோடீஸ்வர ஃபேமிலி, ஆனால் திருப்தி இல்லாத வாழ்க்கை. ஆனால் ஒரு ஆவிக்குரிய மனிதனுக்கு கர்த்தர் கொடுக்கிற மிகப்பெரிய ஆசீர்வாதமே திருப்தி. அல்லேலூயா. என்னது? திருப்தி. ஆமென் சொல்லுங்க. பிரைஸ் காட். இந்த தான் நான் சுருக்கமாக சொல்லி முடிக்கிறேன். திருப்தி இல்லாத வாழ்க்கைக்கு அடையாளம். கடைசியாக ஒன்று சொல்கிறேன். 5வது நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 5வது அதிகாரத்திலே 17வது வசனம். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரத்தில் 17வது வசனம். நியாயாதிபதிகளை கர்த்தர் எழுப்புகிறார். இப்போ பட்டணம் பாழாய் கிடக்கிறது, பட்டணம் பாழாய் கிடக்கிறதே என்று ஒரு ஆணல்ல, ஒரு பெண், ஒரு சகோதரி, ஒரு தெபோராளை கர்த்தர் எழுப்புகிறார். அல்லேலூயா. இப்போ தெபோராள் எழும்பி பாராக்க பார்த்து சொல்றா, நீ ஏன் சும்மா இருக்கிற, யுத்தம் பண்ணு அப்படின்றா. அப்ப யுத்தம் நடக்கும்போது இந்த யுத்தத்திற்கு பலரும் வந்தார்கள். இந்த தான் கோத்திரம் இவங்க மட்டும் என்ன பண்றாங்க? படிங்க. கீலேயாத் மனுஷர் யோர்தானுக்கு அக்கறையிலே இருந்து விட்டார்கள். தான் மனுஷர் கப்பல்களில் தங்கி இருந்தது என்ன? தான் மனுஷர் யுத்தம் நடக்கும் போது தான் மனுஷர் என்ன பண்ணாங்களா? குரூஸ் கப்பல்ல இருக்கிறாங்க. என்ன கப்பல்ல இருக்கிறாங்க? குரூஸ்ல இருக்கிறாங்க. இங்க வார் நடக்குது, அங்க குரூஸ்ல இருக்கிறாங்க. இங்க யுத்தம் நடக்குது, அங்க சுகபோகமா குரூஸ் கப்பல்ல பார்ட்டி, சந்தோஷம். ஆமென். நல்ல நல்ல டிஸ்கோத்து, நல்ல ஃபேஷனோ, கிளப்பு, கொண்டாட்டம், அப்படி நல்லா அடிச்சு புசிச்சு சாப்பிட்டுக்கிட்டு குரூஸ் கப்பல்ல இருக்கிறது போல கப்பலில் தங்கி விட்டார்கள். கப்பலில் என்ன பண்ணிட்டாங்க? கப்பல்னது வார் கப்பல் இல்லை, ஈரான்ல நிக்கிற மாதிரி வார் கப்பல் இல்லை. பிரைஸ் காட். இது சுகபோகமான கப்பல், வியாபார கப்பல் இல்லையா? அவள் வியாபார கப்பலை போல இருக்கிறாள் அப்படி சொல்லி இருக்கல. வியாபார கப்பல். அங்க யுத்தம் நடக்குது, இவங்களுக்கு இங்க வியாபாரம் தான் முக்கியம். அங்க யுத்தம் நடக்குது, இவங்களுக்கு சுகபோகம் தான் முக்கியம். சில குடும்பத்துல இந்த ஆவி கிரியை செய்யும் பார்த்திருக்கீங்களா? இங்க கூட்டம் நடக்கும், அங்க வியாபாரம் தான் முக்கியம், தொழில் தான் முக்கியம். நம்ம விசுவாசிகள் கூட எழுதி போட்டிருப்பாங்க, செய்யும் தொழிலே. யாரும் எழுதி போட்டிருக்கீங்களா? செய்யும் தொழிலே. பாஸ்டர் அம்மா வேகமாக தலையாட்டுறாங்க. நம்ம எங்கிட்ட எழுதி போடுவோம்? நம்ம எழுத மாட்டோம். விசுவாசிங்க,
பிஸ்னஸ் பண்ணுற ஆட்கள் இருப்பாங்க. வெளியில் எழுதி போடாட்டினாலும் கல்லாப்பட்டிக்கு கீழே ஒளிச்சியாவது ஒரு ஸ்டிக்கரை ஒட்டி இருப்பாங்க. செய்யும் தொழில் அப்படிலாம் எதுவும் இருக்கக்கூடாது. அல்லேலூயா, பிரைஸ் காட். பாருங்க, அங்கே யுத்தம் நடக்குது. இவனுக்கு தொழில் தான் பெருசு, இவனுக்கு சுகபோகம், கப்பலில் தங்கி இருக்கிறது. யுத்தம் செய்ய வரல தான், யுத்தத்தை கண்டு விலகினான். அல்லேலூயா, யுத்தத்துக்கு வராம சுகபோகமா இருந்தான். ஆனா நாம் எப்படிப்பட்டவங்க தெரியுமா? யுத்த களத்தில் நிற்க வேண்டியவர்கள். செபிலோனும் நப்தலியும் தங்கள் ஜீவனை பாராமல் யுத்த களத்தில் நின்றார்கள். அல்லேலூயா, உலர்ந்த எலும்பு. நம்ம உயிரடைய வச்சிருக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? அந்த உலர்ந்த எலும்புகள் எல்லாம் உயிரடைந்து எப்படி எழும்பி நின்னுச்சான்? சொல்லுங்க, கரெக்டா சொல்லுங்க. எப்படி எழும்பி நின்னுச்சான்? சேனைகளாய். அப்போ உலர்ந்த எலும்ப உயிரடைய பண்ணினது அது யுத்தம் பண்ணுகிற சேனையாய், கர்த்தருடைய சேனையாய் மாறுவதற்காகத்தான் கர்த்தர் எலும்புகளை உயிரடைய பண்ணினார். உங்களை உயிரடைய பண்ணி இந்த சபைக்குள்ள வந்து உட்கார வச்சிருக்கிறார்னா அதுக்கு நோக்கம் நீங்க சேனையாய் மாற வேண்டும். நம்ம ஒரு யுத்த களத்தில் இருக்கிறோங்க. நமக்கு இதெல்லாம் தெரியறதில்லை. ஏதோ வண்டியில் போனோம், கீழே விழுந்தோம், யதார்த்தமாக நடந்துச்சுன்னு நினைக்கிறோம். ஏதோ ஒரு ஆக்சிடெண்ட் ஆச்சு, யதார்த்தம். ஏதோ ஒரு வியாதி வந்துச்சு, யதார்த்தம். இது எதுவும் யதார்த்தம் இல்லை. நம்முடைய மனக்கண்களை கர்த்தர் திறந்தால் நமக்கு தெரியும் இதெல்லாம் ஒரு பெரிய யுத்தம் என்று. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். நல்லா கவனிக்கணும். தூத்துக்குடியில் ஒரு மீட்டிங்கில் பேசிகிட்டு இருக்கிறேன். அங்கே ஒரு பாஸ்டர் தம்பி சொல்கிறாங்க, அண்ணே நான் சேலத்துக்கு ஒரு மீட்டிங் போயிருந்தேன். அந்த சேலத்தில் நான் கூட்டம் முடிக்கிற சமயத்தில் விடுதலைக்குள்ளே நடத்தும்போது ஒரு சகோதரிக்கு ஜெபம் பண்ணேன். அந்த சகோதரியை விட்டு ஒரு அசுத்த ஆவி வெளியே போச்சு. அந்த அசுத்த ஆவி வெளியில் போகும்போது இப்படி சொல்லிட்டு போச்சு, என்ன நீ துரத்திட்டில்ல பார், நான் போய் ஒரு பெரும்படையோட திரும்ப வந்து உன்னை என்ன பண்ணுறேன் பார் அப்படின்னு சொல்லிட்டு போச்சுன்னு சொன்னார். போனப்போ இந்த சம்பவம் நடந்தப்போ அவங்க மனைவி 6 மாதம் கர்ப்பிணியாய் மாசமாக இருக்கிறாங்க. எத்தனை மாதம்? சம்பவம் நடந்து 3 மாதம் ஆச்சு. இந்த காரியத்தை அவர் மறந்தே போயிட்டார். 3 மாதம் கழித்து அந்த அவருடைய மனைவிக்கு 9 மாதம் நிறை மாத கர்ப்பிணி. இந்த டேட்டு, இந்த டெலிவரி டேட்டு நெருங்குற சமயத்தில் 4 மாவடியில் மோன்சி என்ன கட்டி வச்சுருக்காரு ஒரு ஹாஸ்பிட்டல். அந்த ஹாஸ்பிட்டலுக்கு தான் கூட்டிகிட்டு போனாங்களாம். அப்போ அங்கே இருக்கிற டாக்டர் செக் பண்ணிவிட்டு சொன்னாராம், எல்லாம் நார்மலாக இருக்குது, நாளைக்கு டெலிவரி ஆகிடும், குழந்தை பிறந்துடும், உங்களுக்கு ரூம் அலாட் பண்ணியிருக்கு, நீங்கள் ரூமில் போய் தங்குங்க அப்படின்ட்டு இந்த ரூமுக்கு போக சொன்னார். இந்த மனைவியை கூப்பிட்டுட்டு அவர் ரூமுக்கு நடந்து வந்து கொண்டு இருக்கும்போதே அந்த ஊழியருக்கு ஒரு கிருபை உண்டு. என்ன கிருபைனா, மனக்கண்கள் திறக்கப்பட்டு தரிசனங்களை பார்க்கிற ஒரு கிருபை. அப்படி இந்த ஹாஸ்பிட்டலில் அவர் அந்த ரிசப்ஷன் ஏரியாவில் நடந்து வரும்போது திடீரென்று மனக்கண்கள் திறக்கப்பட்டது. அவர் பார்க்குறாராம், நிறைய தேவ தூதர்கள் சாறை சாறையாக வந்து இறங்கி நின்று கொண்டிருக்கிறார்கள். என்னடா இவ்வளோ தூதர்கள் என்றைக்கும் இல்லாமல் வராங்களே அப்படின்னு நினச்சிட்டு அவர் மனைவியை கூப்பிட்டுட்டு அந்த ரூமுக்குள்ளே நுழையிறாராம். ரூமுக்குள்ளே நுழையும் போது ஆவியானவர் சொல்கிறாராம், மகனே நீ ஆயத்தமாகிக்கோ அப்படின்னாராம். இவர் யோசிச்சுக்கிட்டே நடக்கிறாராம், இன்றைக்கி எனக்கு ஒன்றும் மீட்டிங் இல்லையே, எந்த ஊழியமும் இல்லை, ஆயத்தமாகிக்கோன்னு ஆண்டவர் சொல்கிறாரு, எதுக்கு ஆவியானவர் நம்மளை ஆயத்தமாக சொல்கிறாரு அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே உள்ளே போயிட்டு அந்த கட்டிலில் மனைவியை உட்கார வச்சாராம். நிறைய மாதம் கர்ப்பிணி இல்லை, அந்த கணவனாரை பிடிச்சிக்கிட்டு மெதுவாக உட்கார்ந்தாங்களாம். உட்கார்ந்த உடனே மனைவியை பார்க்குறாராம், மனைவியின் 2 மூக்கில் இருந்து ரத்தம் வடிகிறதாம். அல்லேலூயா. உடனே ஒரு சொல்கிறாராம், ஏய் மூக்கில் ரத்தம் வடியுது, என்னங்க சொல்கிறீங்க, மூக்கில் ரத்தமா அப்படின்னு வாயை திறந்து பேசினாங்களாம். வாயை திறந்து பேசினா வாய் வழியாக ரத்தம் கொட்டுகிறதாம். மூக்கில் வாயில் ரத்தம் நிற்காமல் போயிட்டுருக்கு. நர்ஸை கூப்பிட்டாங்க. நர்ஸு வந்து தொடச்சி ஐஸ் பேக்கெல்லாம் வச்சு என்னென்னவோ பண்ணி பார்க்குறாங்க, ரத்தம் நிற்கலை. சரி படுங்க, படுத்தாலாவது ரத்தம் நிற்குதா பார்ப்போன்னு தலானியில் படுக்க வச்சா 2 காது வழியாக ரத்தம் வடிகிறதாம். இப்போ மூக்கு வழியாக ரத்தம், வாய் வழியாக ரத்தம், 2 காது வழியாக ரத்தம். டாக்டர் வந்து செக் பண்ணிட்டு சொல்கிறாராம், எல்லாமே நார்மலாக தானே இருந்துச்சு, என்ன ஆச்சு உங்களுக்கு? ஒன்று குழந்தைய காப்பாற்றணும், இல்லைன்னா தாயை காப்பாற்ற முடியும்.
அதனால ஒன்று உடனே செய்யணும். உடனே திருநெல்வேலியில் இருக்கிற ஜிஹெச்சுக்கு கூட்டிட்டு போங்க, ரத்தம் ஏற்றணும். ஏன்னா ரத்தம் எல்லாம் வெளியே போயிட்டு இருக்கு. உள்ள அந்த ரத்தம் ஏற்றினாதான் ஒன்று தாயவாவது இல்லைன்னா பிள்ளையாவது காப்பாற்ற முடியும். நான் உடனே ஆம்புலன்ஸுக்கு கூப்பிட்றேன்னு ஆம்புலன்ஸை கூப்பிட்டு அந்த ஜிஹெச்சுக்கு அனுப்பி விட்டாராம். அப்போது கர்த்தர் சொன்னது இவருக்கு ஞாபகம் வந்துச்சான். அப்போ இதுக்கு தான் தேவன் நம்ம என்ன பண்ண சொல்லியிருக்கிறார், ஆயத்தமாக சொல்லியிருக்கிறாருன்னு சொல்லிட்டு அந்த ஆம்புலன்ஸில் மனைவியை ஏற்றி விட்டுட்டு தன்னுடைய மனைவியினுடைய அம்மா இன்னும் சிலரை ஏற்றி நீங்கள் போங்க எனக்கு இங்கே வேலை இருக்குன்னு சொல்லி அனுப்பி விட்டுட்டு இவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, அந்த ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் மோகன்ஸ் என்ன ஒரு சின்ன கார்டன் தோட்டம் கட்டி வச்சிருக்கிறாராம். அந்த தோட்டத்தில் முழங்கால் போட்டு ஜெபிக்க ஆரம்பித்தாராம். இவர் கண்ணை மூடி ஜெபிக்க ஆரம்பித்த உடனே மறுபடியும் மனக்கண்கள் திறக்கப்பட்டது. திறக்கப்பட்டா அவர் பார்க்குறாராம், அவருக்கு முன்னால் 3 மாதத்துக்கு முன்னால் அந்த சேலத்தில் விரட்டினார் பார்த்தீங்களா ஒரு ஆவி, அது ஒரு பெரும் சேனையோடு நின்று யுத்தம் பண்ணி கொண்டிருக்கிறதாம். அப்போ தான் இவருக்கு புரிஞ்சிச்சான், இதுக்கு தான் கர்த்தர் ஆயத்தமாகி சொல்லியிருக்கிறார். ஹல்லேலூயா. அது வரைக்கும் பார்க்கிறாராம், தூதர்கள் எல்லாம் உரிவன பட்டயத்தோடு பின்னால அணிவகுத்து நிற்கிறார்களாம். அப்பந்தான் இவர் ஒரு உண்மையை புரிந்து கொண்டாராம். இவர் யுத்தத்தை ஆரம்பிக்கிற வரைக்கும் தூதர்கள் யுத்தம் செய்யாம அமைதியா தான் நின்றுட்டு இருந்திருக்காங்க. அல்லேலூயா. ஏன் தெரியுமா? யுத்தம் யாருடையது? சத்தமா சொல்லுங்க. யுத்தம் கர்த்தருடையது. யுத்தத்தை செய்யறவங்க யாரு? தேவ தூதர்கள். யுத்தம் செய்யறவங்க யாரு? ஒரு தூதன் இறங்கி ஒரு ராத்திரியில 185,000 பேர் என்ன பண்ணா வெட்டி. அப்ப யுத்தம் பண்றது யாரு? தேவ தூதர்கள். யுத்தத்துல கடைசியா கொடியேத்துறது யாரு? சத்துரு வெள்ளம் போல வரும்போது ஆவியானவர் என்ன பண்றாரு? யுத்தம் கர்த்தருடையது. யுத்தம் செய்யறது தூதர்கள், யுத்தத்துல கொடியேத்துறது. ஆனா யுத்தத்தை துவங்கிறது யாரு? அதைத்தான் இஸ்ரவேல் ஜனங்கள் கேட்குறாங்க. யுத்தத்தில் யாரை முன்னால் அனுப்பணும்? அதுக்கு தான் ஆண்டவர் சொல்றார், துதிக்கிறவனை அனுப்பு, ஜெபிக்கிறவனை அனுப்பு. அப்ப யுத்தத்தை துவங்கிறது யார் தெரியுமா? ஜெபிக்கிறவன் துதிக்கிறவன் தான் யுத்தத்தை துவங்கிறவன். நாம ஜெபிக்காத வர யுத்தம் ஆரம்பிக்கப்படாது. பரலோகம் நமக்கா யுத்தம் செய்யாது, தூதர்கள் நமக்கா யுத்தம் பண்ண மாட்டாங்க. அல்லேலூயா. தான் யுத்தம் பண்ணல. ஆனா தேபோரால் யுத்தம் பண்ண இந்த பாராக்கு யுத்தத்தை துவங்கின உடனே வேதம் ரொம்ப அழகா சொல்லும். தேபோரால் ஒரு பாட்டு பாடுவா, அதுல ஒரு வரி இப்படி வரும், என்ன தெரியுமா? நட்சத்திரங்கள் தங்கள் அயனங்களில் இருந்து சிசராவோடு யுத்தம் பண்ணினதே. ஆமென். யுத்தம் கீழே மட்டும் நடக்கல, யுத்தம் மேலையும் நடந்திருக்கு. நட்சத்திரம் யுத்தம் பண்ணி இருக்கு. நீங்க ஜெபிக்க ஆரம்பித்தா வானத்தின் நட்சத்திரம், வான சேனைகள், தேவ தூதர்கள் உங்களுக்கா யுத்தம் பண்ணுவார்கள். அல்லேலூயா. ஆனா தான் இந்த யுத்தத்தை பண்ணல பாருங்க. அப்போ அவருக்கு இந்த சத்தியம் அப்பதான் புரிஞ்சிச்சான். உடனே முழங்காலில் நின்று நல்ல ஆவியில் நிறைஞ்சு அந்நிய பாஷை பேசி யுத்தம் பண்ணாராம். நல்ல யுத்தம் ஜெபம் பண்ண இவர் ஜெபிக்க ஆரம்பித்த உடனே பின்னால நின்ன தூதர்கள் எல்லாம் உருவின பட்டயத்தோடு பாய்ந்து போய் யுத்தம் பண்ணினார்களாம். 40 நிமிஷம் யுத்த ஜெபம், 40 நிமிஷம் யுத்தம் நடந்திருக்கு. 40 நிமிஷம் அந்த ஆவிகள் போராடி இருக்கு. 40 நிமிஷம் கழிச்சு அந்த ஆவியின் சேனைகள் எல்லாம் வெட்டப்பட்டு தோற்று போய் எல்லாம் பின்வாங்கி ஓட ஆரம்பித்ததாம். அல்லேலூயா. 40 நிமிஷம் கழிச்சு யுத்தம் முடிஞ்சிச்சு. கர்த்தர் ஜெயம் தந்தார். ஆமென். யுத்தம் முடிஞ்சிருச்சுன்னு சொல்லி அவர் முழங்கால நின்று ஆண்டவரை துதிச்சுக்கிட்டு இருக்கிறாராம். துதிக்கும் போது ஃபோன் வருதான். ஃபோன் எடுத்தா ஆம்புலன்ஸுக்குள்ள இருக்கிறவங்க ஃபோன் என்ன சொல்றாங்களா, நாங்கள் இப்போதான் ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் வந்திருக்கிறோம், இன்னும் ஒரு 2 நிமிஷத்தில் ஹாஸ்பிட்டலுக்குள்ளே நுழைஞ்சிருவோம். ஆனால் அண்ணன் அக்காவுக்கு மூக்கில் வாயில் காதில் வந்த ரத்தம்லாம் நின்று போச்சு.
நாங்கள் இப்போ என்ன செய்யட்டும், ஹாஸ்பிட்டலுக்குள்ளே போகட்டுமா? அப்போ அவர் சொன்னாராம், இங்கே யுத்தம் முடிஞ்சிச்சு, அதனால் அது நின்று போச்சுன்னு எனக்கு தெரியும்னு மனசில் நினச்சிக்கிட்டு இவர் சொன்னாராம், நீங்கள் ஹாஸ்பிட்டல் போகாதீங்க, திரும்ப வாங்க, இங்கேயே வாங்க. ஆம்புலன்ஸு திரும்ப வந்துச்சு. சொன்னது போல் மறுநாள் குழந்தை பிறந்துச்சு. தாயும் சேயும் நல்லா இருந்தாங்க. அந்த பிள்ளைக்கு 1 வயசு. அதே சபைக்கு கன்வென்ஷன் பேச போயிருந்தேன். அந்த தாயையும் பார்த்தேன், அந்த பிள்ளையும் பார்த்தேன். இதுவரைக்கும் ஒரு பலவீனம் இல்லாம சுகமா இருக்கிறாங்க. யுத்தம் கர்த்தருடையது. யுத்தம் பண்ண கர்த்தர் அழைத்திருக்கிறார். உன் வாழ்க்கையில வர வியாதி, பலவீனம், விபத்து, போராட்டம், தோல்வி, பிரச்சனை இதெல்லாம் யதார்த்தமாய் நடக்கிறது அல்ல. இதெல்லாம் ஒரு யுத்தம். இந்த யுத்த காலத்தில் தான் போல கடற்கரையில் அல்லது கப்பலில் இருக்க நீ அழைக்கப்படலை தேவ பிள்ளையே. நாம் யுத்தம் பண்ண அழைத்திருக்கிறோம். நிமிந்து நின்று யுத்தம் பண்ண ஆரம்பிப்போமானா, யுத்த ஜபம் பண்ணுவோமானா, ஜபிக்க ஆரம்பிப்போமானா, ஜபத்தை கூட்டுவோமானா, ஆண்டவர் நமக்காக யுத்தம் செய்வார். கர்த்தர் நமக்கு ஜெயத்தை கொடுப்பார். இந்த தான் யுத்தம் பண்ண விடாம, உங்களை ஜபிக்க விடாம, ஜபத்தில் யுத்தம் பண்ண விடாம, ஆமென், உங்களை சுகபோகமா வாழ வைக்க இந்த பொல்லாத ஆவிய, இந்த தான, இந்த போராட்டத்தை இன்றைக்கு உங்கள் நடுவில் இருந்து கர்த்தர் எடுக்கிறார். கர்த்தர் எடுக்கிறார். உங்களை ஒரு யுத்த புருஷனாய் மாற்றுகிறார். நான் விசுவாசிக்கிறேன், இந்த கூட்டம் முடிகிறதுக்குள்ள இங்க சிலர் மேல யுத்த அபிஷேகம் விழப்போது. நீங்க யுத்தம் பண்றவங்களா மாற போறீங்க. உங்களுக்கு முன்னால ஒரு சத்துருவும் நிற்க முடியாதபடி, ஒரு சத்துருவின் வல்லமையும் நிற்க முடியாதபடி, எல்லாம் முறிந்து விழும்படியாக உங்க மேல ஒரு யுத்த அபிஷேகத்தை கர்த்தர் வைக்க போகிறார். எத்தனை பேருக்கு அந்த யுத்த அபிஷேகம் தேவை? இருக்கிற இடத்துல எழும்பி நிப்போமா? தான், இந்த தான கர்த்தர் எடுத்தார். மனாசேயை கர்த்தர் உள்ள கொண்டு வந்து வைத்தார். மனாசே தகப்பன் வீட்டில் பட்ட உபத்திரவம் எல்லாவற்றையும், வருத்தம் எல்லாவற்றையும் மறக்கும்படி, பழையது எல்லா பழசையும் மறக்க வச்சு உங்க வாழ்க்கையில புதிய காரியத்தை கர்த்தர் செய்வதற்காக ஒரு மனாசேயை கர்த்தர் உள்ள கொண்டு வருகிறார். பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போகிறது, எல்லாம் புதிதாய் மாறுகிறது. அதற்கு நீங்க ஒரு யுத்த வீரனாய் மாற வேணும். நம்முடைய போராட்டங்கள் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, அது வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளோடு, பிரபஞ்சத்தின் அதிபதியோடு, லோகாதிபதியோடு, பொல்லாத ஆவிகளோடு, உங்கள் வாழ்க்கையில் நடக்கிற ஒவ்வொரு எதிரடையான காரியத்துக்கு பின்னால் ஒரு பொல்லாத ஆவியாக்கும் நிற்குது. உன் குடும்பத்தில் சமாதானத்தை கெடுக்கிறது ஒரு பொல்லாத ஆவி. என்னைக்கோ ஒரு வியாதி வந்துச்சுன்னா அது பரவாயில்லை, ஆனால் அடிக்கடி வியாதி வருதுன்னா அதுக்கு பின்னால் ஒரு யுத்தம் பண்ணுற ஆவி, உன் குடும்பத்துக்கு விரோதமா யுத்தம் பண்ண நிற்கிற ஆவி, அந்தகார வல்லமைகள் எதிர்த்து நிற்கிறது. ஆனா கர்த்தர் சொல்லுகிறார், அதெல்லாம் இன்னைக்கு உன் கையில ஒப்பு கொடுக்க போகிறேன். உன் மேல ஒரு யுத்த அபிஷேகம் இறங்குது. ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நீ உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் யுத்த அபிஷேகம் பெற்றுக்கொள்ளுங்க. யுத்த அபிஷேகம், யுத்தம் பண்ணுகிற அபிஷேகம், கர்த்தருடைய பட்டயம் கிதியோனுடைய பட்டயமாய் மாறினது போல இன்றைக்கு உன்னை ஒரு யுத்த புருஷனாய் மாற்றுவதற்காக கர்த்தருடைய பட்டயத்தை, அந்த பெரிதும் பயங்கரமான, கடிதும் பெரிதும் பயங்கரமான அந்த கர்த்தருடைய பட்டயம் ஓம் பட்டயமா மாறுது. பிடிங்க அந்த பட்டயத்தை, பிடிங்க அந்த அக்கினியை, பிடிங்க அந்த யுத்த அபிஷேகத்தை. எஸ் எஸ் எஸ், யுத்த அபிஷேகம், ஒரு யுத்தம் பண்ணுகிற அபிஷேகம், விடுவிக்கிற அபிஷேகம், ஜெயம் கொடுக்கிற அபிஷேகம், சத்துருக்களை மடங்கொடுக்கிற அபிஷேகம். ஆமென். Halba karabala karabala ragadala bashaka tarabaka toria leka torabaka tarabaka sheka toria. இயேசுவின் நாமத்தில் தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாய் எதிர்த்து போராடுகிற அந்தகார வல்லமைகளை, சத்துருவின் கிரியைகளை, பாவத்தின் வல்லமைகளை, சூழ்ச்சிகளின் ஆவிகளை, கண்ணிகளை, ஆமென், சுருக்குகளை மறைவாய் வைத்து உங்க பிள்ளைகளை விழ வைக்கும்படி, உங்க பிள்ளைகளை அழிப்பதற்காக, தோற்கடிப்பதற்காக போராடுகிற அந்தகாரத்தின் வல்லமைகள் அழிக்கப்படுவதாக, ஒரு யுத்த அபிஷேகம் இறங்குவதாக, விரோதம்
விரோதமாய், குடும்பங்களுக்கு விரோதமாய், ஊழியங்களுக்கு எதிராய் போராடுகிற வல்லமைகள் தோற்கடிக்கப்படுவதாக. ஒரு ஜெயம் உண்டாவதாக. நல்ல கையை தட்டி ஆமென். ஒருத்தரும் சும்மா இருக்க கூடாது, விட்டு கொடுக்கணும், வாயை திறக்கணும். நல்ல கையை தட்டி ஒரு அக்கினி இறங்குது, ஒரு யுத்த அபிஷேகம் இறங்குது. பெற்றுக்கொள், பெற்றுக்கொள். யுத்தம், கர்த்தருடைய யுத்த புருஷனை மாத்துறார். ஒரு அக்கினி, fire, fire. Shakatara bala, rikatara bakate, alboko toshakata, rikala bakate. ஜெயம், ஜெயம். தோல்விகள் ஜெயமாய் மாறுது. உன்னை தோற்கடிக்க நினைச்ச வல்லமைகள் தோற்று போகுது. உனக்கு விரோதமாய் எழும்பி நின்ற பொல்லாத ஆவிகள் விழுது, விழுது. வானத்துல யுத்தம் உண்டாயிற்று. வானத்துல தூதர்கள் உனக்காய் யுத்தம் பண்றாங்க. ஆமென். தூதர்கள் யுத்தம் பண்றாங்க. உரிவன பட்டயத்தோட நெடுநாளா, நீண்ட வருஷமா உன் குடும்பத்துக்கு விரோதமா யுத்தம் பண்ணி கொண்டிருக்கிற பில்லி சூனியத்தின் ஆவி, மந்திரத்தின் ஆவி, ஏவலின் ஆவிகள் இன்றைக்கு அழிக்கப்படுவதாக, எரிக்கப்படுவதாக, வெட்டப்படுவதாக. மந்திர வல்லமைகள் அழியுது, மந்திர வல்லமைகள் எரியுது, மந்திர வல்லமைகள் எரியுது. விரோதமான மந்திரவாதம் இல்லை, குறி சொல்லுதல் இல்லை, சாபத்தின் வல்லமைகள் எரியுது. ஆமென். பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க. விடுதலை, விடுதலை, ஒரு விடுதலை. சாபத்தை கர்த்தர் எரிக்கிறார். யுத்தம் பண்ணு, யுத்தம் பண்ணு, விடாத, விடாத. நல்ல யுத்தம் பண்ணுங்க. அல்பா ஷாகாத்தே, ஹர்கோட்டோ ரகாத்தே, ஹர்காத்தியா, ரகலகாதி கஷேக ரோத்தியா. இயேசுவின் நாமத்துல கர்த்தர் உனக்குள்ள இருக்கிற தானை எடுக்கிறார், மனாசேவை உள்ள வைக்கிறார், புதிய காரியத்தை உள்ள வைக்கிறார், புதிய அபிஷேகத்தை உள்ள வைக்கிறார், புதிய தரிசனத்தை உள்ள வைக்கிறார். நீ எழும்ப முடியாதபடி, நிமிர முடியாதபடி போராடின வல்லமைகள் அழிக்கப்படுகிறது. உன் அரிக்கட்ட நிமிருத. எத்தனை வல்லமை எதிர்த்து போராடினாலும் உன் அரிக்கட்டு நிமிருது, உன் அரிக்கட்டு நிமிருது. உன் தரிசனத்தை கர்த்தர் நிறைவேற்றுகிறார். உன் தரிசனம் நிறைவேறுது. Shagada la bakara bakato, halbakata shakate, hasboko toria, ragala balatura. நீ முன்னேற முடியாம தடை பண்ண பொல்லாத ஆவிகள், தடையின் ஆவிகள், கோணலான சர்பம், கோணலான சர்பம், வழியில கடந்த சர்பத்தின் ஆவிகளை கர்த்தர் அழிக்கிறார். சர்பத்தின் ஆவிகள் அழிக்கப்படுகிறது. எல்லா சர்பத்தின் ஆவிகள் எரிக்கப்படுகிறது. Yes, 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 yes. ராகாலாபாதே. விடுதலை, விடுதலை வருது, விடுதலை வருது. ஒரு பெரிய விடுதலை வருது. ஆமென். ஒரு அக்கினி இறங்குறத பார்க்கிறேன். எஸ், உன் மேல ஒரு அக்கினி இறங்குறது. சகோதரமார், சகோதரன்மார் விட்டு கொடுங்க. ஒரு அக்கினி இறங்குது. ரிசீவ், ரிசீவ். அக்கினி இறங்குது. ஃபயர். ஷகலாபா ரபா லா கரபா. நீ வெட்கப்படுவதல்ல, உன்னை அவமானப்படுத்தின ஆவிகள் விலகுது. இந்த யுத்தத்துல, இன்று முதல் நாள் இந்த யுத்தத்துல கர்த்தர் உனக்கு ஆதரவா இறங்கி வருகிறார். இந்த யுத்தத்துல கர்த்தர் உனக்கு ஜெயம் கொடுக்கிறார்.